தேங்க்யூ சார். எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்த நம்ம எமரால்டு காமராஜ் சாருக்கு மிக்க நன்றி சொல்லணும். ஏன்னா நம்ம இதுவரைக்கும் வந்து நான் வரவேற்பு கொடுத்த அத்தனை பேருமே பார்த்தீங்கன்னா அவங்கவுங்க பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஆனால் இன்னைக்கு நான் வரவேற்பு வந்து யாருக்கு கொடுக்குறேன் அப்படின்னா அடுத்த தலைமுறை, ஒரு தலைமுறையில் வரக்கூடிய ஒரு டைமண்ட் அச்சீவர்களுக்கு ரெண்டு பேருமே வந்து அதற்கு தகுதியுள்ள ஆள்கள் தான். ஏன்னா ஒரு காமராஜ் சார் சன்னும் சரி, அல்லது நம்ம ஏன் நான் பேரை சொல்ல முடியும், ஏன் சொல்லலாம் அப்படின்னா அந்த வழி நமக்கு அந்த வழியில் வரக்கூடிய அடுத்த ஜெனரேஷன் இதை வந்து நம்ம சொல்லணும். ஸோ இங்கே வந்து நம்ம சுகுமார் சார் சன். ஸோ ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு மிகப்பெரிய லெவலில் நாலேஜ் கொடுக்கக்கூடியவங்க. என்ன காரணம் அப்படின்னா அவங்க எடுத்துக்கிட்ட இடம் அப்படி. அப்போ இங்கே நம்ம சுரேந்திர சார் சன்னு பார்த்தீங்க, சுரேந்திர சார் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவர் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா வழி. அவர் என்ன எங்கேருந்து எடுத்திருக்காரு, சார் எப்படி சேல் பண்ணுறாரு. ஸோ இப்போ சார் சொல்லியிருந்தார், ஆல் இந்தியா லெவலில் ஒரு பேசக்கூடிய ஒரு இடத்துல வந்து நம்ம மீசை சார் இருக்கார், ஆவடி சூமா சார் இருக்கார். ஸோ அவர் அது எப்படி ஆச்சு அப்படின்னா அவர் சேல் பண்ணி இந்த சேல்ஸை வந்து அவர் ஒன்றாந்தேதி காலையில் அதிகாலையில் பில் அடிக்கிறதுனால அவர் வந்து வெளியில் தெரிகிறாரு. ஸோ அதுக்காக வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணுறாரு. மாதம் பூரா வந்து பார்த்தீங்கன்னா ஹார்ட் ஒர்க் பண்ணி குறைஞ்சபட்சம் 50,000 பொருளை வந்து சேல் பண்ணாதான் 25,000 அடிக்க முடியும். அப்போ அதுக்கு ரெடியாகிறார். ஒன்றாந்தேதி காலையில் என் பேர் வந்து வெளியில் வரணும் அப்படின்னு அப்போ ரெடியாகிறாரு. அப்போ அதை பார்த்து வளர்ந்துருக்கக்கூடிய சுரேந்திர சார். ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய ஸ்பீச் நான் கேட்டேன், வீடியோவில் கேட்டேன், ரொம்ப அருமையாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் லாஸ்ட் மீட்டிங்கில் பேசினார், ரொம்ப ரொம்ப ஒரு அருமையாக இருக்குது. இந்த முறை வந்து சார் சொன்னார், நான் இந்த வட்டம் அப்பாவே ரெஃபரன்ஸ் எடுக்கல, நான் தனியாக பேச போகிறேன் அப்படின்னாரு. பெரிய வாழ்த்துக்கள். ஏன்னா ரொம்ப சந்தோஷமான தருணம் இதெல்லாம். ஸோ அதுபோல் வந்து நம்ம சாருடைய சன்னு, நம்ம காமராஜ் சார் சன்னு அப்படித்தான். ஸோ அவர் வந்து டெடிக்கேட்டடாக ஒர்க் பண்ணணும்னு நினைக்கிறாரு. அவர்கிட்ட அவர் முன்னாடியே வந்து நம்ம எமரால் சார் சொல்லியிருக்காரு, நீங்கள் வந்து உங்கள் லெவலில் இருக்கக்கூடியவங்க அந்த முதல் ஜென்ரேஷனை நீங்கள் கைடு பண்ணுங்க, நான் என்னுடைய அடுத்த ஜென்ரேஷன் ஆட்களை நான் வந்து கைடு பண்ணுறேன் அப்படின்னு இண்டிவிஜுவலாக அவருக்குன்னு ஒரு பொறுப்படுத்தி செய்ய ஆரம்பிச்சாரு. ஸோ இந்த ரெண்டு பேருடைய நாலேஜ் நம்ம வந்து கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும், என்ன சொல்ல வர்றாங்கன்னு நம்ம கேட்போம். ஸோ அவங்க பார்வையில் ஆர்சிஎம் எப்படி இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ அவங்க அதை வந்து கண்டிப்பாக நம்ம அத்தனை பேர் தெரிஞ்சுக்கலாம். ஸோ அவங்கள வெல்கம் பண்ணுறதுல நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். அதோட வந்து இங்கே வந்திருக்கக்கூடிய அத்தனை பேரையும் வந்து வெல்கம் பண்ணி இந்த மீட்டிங்கை வந்து இனிதே ஸ்டார்ட் பண்ணி கொடுக்குமாறு மறுபடியும் நம்ம எம்ரால் சார்ட்ட ஒப்படைக்கிறேன். தேங்க்யூ சார். நன்றி நன்றி மைடியா ஜெய் சார், அருமையான ஒரு இன்ட்ரோடக்ஷன், சூப்பர். நண்பர்களே, இன்றைய கூட்டம் உள்ளபடியே இளைஞர்கள் கையில, எதிர்காலம் இளைஞர் கையில இன்னொரு ஜெனரேஷன் நமக்கு வந்துருச்சுங்கிற மகிழ்ச்சியோட முதலாவதாக பேசுவதற்கு நம்முடைய சுரந்தர், சுரந்தர் ஆவடி மீசினுடைய சன் மிகச்சிறப்பான ஒரு அவருடைய பேச்சை, கன்னி பேச்சை போன கூட்டத்தில் தொடங்கினாரு. அவருக்கு டைம் பத்தல, அதனால ரெண்டு பேரை பிரிஞ்சுட்டேன், 4 பேர்த்த. அதனால இன்னைக்கு அவருடைய ஆசிரியரை பேசலாம். ஆசை மீசை மேல ஆசை, இப்ப வந்து சுரேந்தர் மேல ஆசை ஆயிடுச்சு. அதனால வெல்கம் சுரேந்தர், ப்ளீஸ் ஸ்டார்ட் யுவர் செஷன். ஆல் த பெஸ்ட். வணக்கம் சார். வணக்கம் காமராஜ் சார். இது ஆரம்பத்துல வந்து கொஞ்சம் படபடப்பா இருந்தேன். அதை வந்து நம்ம ப்ராடக்ட் நியூட்ரி சார்ஜ் மாதிரி இப்போ எனக்கே வந்து சூப்பர் சார்ஜ் கொடுத்த மாதிரி காமராஜ் சார் பேசிட்டு நல்லா வாழ்த்திட்டு போயிட்டாரு. அவருக்கு நெக்ஸ்ட் அவர் கூடயே வந்து சப்போர்ட் சிஸ்டமா இருக்க நம்ம ஜெகதீஷன் சாரும் வந்து எல்லா விதத்திலும் வந்து நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணாரு. குறிப்பா சொல்லணும்னா போன வாட்டி அவர் சொன்ன மாதிரி கன்னி பேச்சு பேசுன்னு சொன்னாரு. ஆனா பேசினதுக்கு நான் எதிர்பார்க்காத அளவுக்கு எல்லாருமே, ஜெகதீஷன் சார், அவர் ஒய்ஃபு, எல்லாருமே நிறைய பேர் எல்லாமே பேசினாங்க. அவங்க எல்லாம் பேசினது வந்து சார் சொல்லும் போது என்னால மறுத்து, வேலை இருக்கு, அப்பாற்பட்டு இருக்கு, முழு மூச்சா நான் இதுக்கு வரேன் இருக்கு. பட் இருந்தாலுமே இப்போ நைட் ஷிஃப்ட் முடிச்சுட்டு வரேன்னா இந்த டைம்ல தூங்குற டைமு. பட் இந்த டைமும் நான் பேசணும்னு ஒரு காரணம் இருக்குன்னா அது முதல்ல நம்ம காமராஜ் சார்னால தான். அதுக்கு அவருக்கு வந்து இந்த சான்ஸ் எனக்கு கொடுத்ததுக்காக முதல்ல அவருக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அதே மாதிரி பாத்தீங்கன்னா எனக்கு மேல இருக்க அப்ளைன் லீடர்ஸ்ன்னு சொல்லும் போது பேருக்கு மட்டும் கம்பெனி வந்து அப்ளைன்னு பேர் வைக்கணும்னு நினைக்கிறேன். அவங்க நம்மள அப்பாவை ஏத்தி விட்டாங்க. இப்ப என்ன ஏத்ததுக்காக என் மேல இருக்க அப்ளைன்ஸ் எல்லாருமே வந்து ரவி சார்ல இருந்து, குணா சார்ல இருந்து, ராமசாமி சார்ல இருந்து, வெண்மதி மேடம்ல இருந்து எல்லாருமே வந்து முழு முச்சா சப்போர்ட் பண்ணி என்ன மேல ஏத்தணும்னு பாக்குறாங்க. டவுன் லீடர்ஸ்னா வந்து நம்மளுக்கு கீழ இருக்காங்க, நம்ம ஏபிஎஸ்ன்னு சொல்றதை விட அதான் சொன்னேன்னா எனக்கு எல்லாருமே வந்து அக்கா அண்ணாவா இருக்காங்க. இப்போ இந்த வயசுக்கு எனக்கு இருக்கிறதுனால இது கிருபாகரன் சார் அண்ணா சொன்ன மாதிரி வந்து இப்ப எல்லாருமே எனக்கு ஈக்குவலா இருக்கிறதுனால எல்லாருமே என்ன மேல ஏத்தி விடணும்னு ஆசைப்படுறாங்க. அவங்கள ஏத்திட்டு நானும் கூட சேர்ந்து மேல வருவேன்னு சொல்லிட்டு அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு.
அதே மாதிரி பாத்தீங்கன்னா எல்லாருமே சொல்லுவாங்க பேராசைப்படக்கூடாது பேராசைப்படக்கூடாதுன்னு. நான் சொல்லிக்கிறது என்னன்னா, ஒருத்தர் ஆசைப்பட்டா அது பேராசை ஆச்சுன்னா தான் தப்பு. ஆனா ஒரு 10 பேர் சேர்ந்து ஆசைப்பட்டா அது பேர் பேராசை தான். நம்ம ஆசையை பொறுத்த வரைக்கும் நம்ம பேராசைப்படணும். பேராசைப்பட்டாதான் 10 பேர் இருக்கிறது நாளைக்கு 100 பேர் ஆகி 1,00,000 வர வரைக்கும் ஒரு பேராசை இருந்தாதான் நம்மள நம்ம தமிழ்நாட்டுல நம்ம நல்லது பண்றோன்ற திருப்தி ஒரு பேராசையா ஒரு பேர் அரசா ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ அந்த வகையில எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த எல்லாருக்கும், எனக்கு கீழே இருந்து என்னை மேல தூக்கி ஆசைப்படுற எல்லாருக்குமே இந்த டைம்ல நான் வணக்கத்தையும் நன்றியும் தெரிவிச்சுக்கிறேன். அதே மாதிரி பாத்தீங்கன்னா சார் சொன்னாரு விதை சொலைன்னு சொல்லிட்டு ஒரு தெளிவான விளக்கம் கொடுத்துட்டாரு. சார் சொன்ன மாதிரி விதை சொலை அது எல்லாமே கரெக்டு தான். அவர் சொன்னது நம்ம பிவி பர்ஸ்பெக்டிவ்ல அவர் சொன்னாரு. அது எல்லாமே நம்ம இந்த காலகட்டத்துக்கான தேவைக்கான காசு சம்பந்தமான எல்லா விஷயத்துக்கும் அது தேவையான ஒண்ணு. நம்ம ஜெனரேஷன் பிசினஸ் சொல்றப்போ ஜெனரேஷனுக்கு எது முக்கியத்துவம்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஆர்சிஎம் முக்கியமான நோக்கம்னு பாத்தீங்கன்னா, என்ன பொறுத்த வரைக்கும் வெல்த்ன்னு பாக்குறப்போ வெல்த் எவ்வளவு முக்கியம்னு பாக்குறோமோ அதை விட முக்கியமானது ஹெல்த். ஹெல்த் ஏன் முக்கியன்றப்போ நம்ம என்னதான் அப்பா சிம்பிள் எக்ஸாம்பிள் சார் சொன்ன மாதிரி 50,000 ரூபாய் பொருள் வித்தாதான் 25,000 பிவி வரும்னு சொன்னாரு. அந்த 25,000 பிவி வரணும்னா அந்த 50,000 ரூபாய் விற்கணும்னா அவர் சொன்ன மாதிரி 4:30 மணிக்கு எழுந்து அவர் நடந்து போயிட்டு அவரு சொன்ன மாதிரி எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அப்பா சின்ன வண்டி தான் வச்சிருக்காரு, பெரிய வண்டி கூட இல்ல. காலங்கத்தால அந்த சின்ன வண்டியை கிக் ஸ்டார்ட் கூட இல்லை, செல்ஃப் ஸ்டார்ட் கூட இல்லை, கிக் ஸ்டார்ட் பண்ணிட்டு தான் எடுத்துட்டு போவாரு. அப்படி போயிட்டு காலையில போயிட்டு நைட்டு வரைக்கும் எல்லாருக்கும் ஒரு சோப்பு கேட்டா கூட டெலிவரி பண்ணிட்டு வராருன்னா அது பிவி கிடைக்குது, பையனுக்கு வளர்க்குறோம், நெக்ஸ்ட் அவன் கரக ஏத்துவான்னு சொல்லிட்டு நம்பிக்கை இருந்தாலுமே அவரோட தன்னம்பிக்கை, அந்த தன்னம்பிக்கையை கூட சேர்ந்ததுதான் ஹெல்த். ஹெல்த் இல்லாம என்னதான் நம்மளுக்கு அவருக்கு வயசு 60 ஆச்சு, என்ன பண்ணாலுமே மனசு சொல்லும் என்ன வேணா பண்ணிடலாம், ஒரு மலை மேல ஏறிடலான்னு. ஆனா உடம்பு ஒத்துழைக்காம எவ்வளவு பெரிய மரமா இருந்தாலும் சரி மலையா இருந்தாலும் சரி நம்மளால ஏற முடியாது. அந்த ஹெல்த்துக்கு தான் நம்ம ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கணும். அந்த முக்கியத்துவத்தை கொடுக்கறதுக்காக ஆர்சிஎம் பொறுத்த வரைக்கும் சொல்ற மாதிரி 13,000 ப்ராடக்ட் இவ்வளவு இருக்கு அவ்வளவு இருக்குன்னு சொன்னாலுமே எவ்வளவு சுத்தினாலும் நம்மளால ஒரு ஒரு வருஷம் சார் இப்ப கிட்டத்தட்ட இவ்வளவு வருஷமா மீட்டிங் நடத்துறாரு. ஒரு மீட்டிங்க்கு ஒரு ப்ராடக்ட் பேசினாவே நம்மளுக்கு டைம் பத்தாது. அதனால என்னோட புரிதல் படி என்ன சின்னதா முடிச்சுக்கணுன்றதுக்காக நான் குறிப்பிட்ட ஒரு பொருளை மட்டும் எடுத்து பேசிக்கலான்னு இருக்கேன். பொருள்ன்றதை விட நம்மளுக்கு உடம்புக்கு தேவையான ஒரு அத்தியாவசியமான பொருள். அந்த பொருள் வேற எதுவும் இல்லை, புரோட்டீன். நம்ம எவ்வளவு இது பண்ணாலுமே உடம்புக்கு தேவையான புரோட்டீனை நம்ம அதை எப்படி சொல்றது, போன தலைமுறையும் சரி ஜெனரேஷன் சொல்றப்போ எப்படி ஹெல்த் ரொம்ப முக்கியமோ புரோட்டீனை நம்ம ரொம்ப மிஸ் பண்ணிட்டு இருக்கோம். அது எப்படின்னு சொல்லிட்டு நம்ம தெரியாமலே தினம் தினம் புரோட்டீனோட முக்கியத்துவத்தை தெரியாம நம்ம இவ்வளவு நாள் இருந்துட்டோம். சார் சொன்னாரு அது இப்ப நம்ம இருக்க ஜெனரேஷன், அதாவது எங்க ஜெனரேஷன் கிருபானா ஜெனரேஷன்லாம் இப்ப எல்லாம் தெரிஞ்சுக்கிறாங்கன்னு. ஆமா இப்ப தெரிஞ்சுக்கிறோம். ஆனா நாளைக்கும் நாங்க என்ன நல்லா இருக்கணும்னா அந்த புரோட்டீனுக்கான முக்கியத்துவம் தெரியணும். புரோட்டீன் ஏன் முக்கியம்னா நம்ம உடம்புல இருக்க மசில்ஸ் தசை பகுதி இருக்கு இல்லைங்களா, அந்த தசை பகுதி மெயினா நம்மளுக்கு 30 வயசு ஆகுற வரைக்கும் நல்லா இருக்கும். ஆனா 30 வயசு கடந்துருச்சுன்னா நம்ம உடம்புக்கு தேவையான புரோட்டீன் நம்ம கொடுக்கலன்னா நம்மளோட மசில் நம்ம தசை வளர்றது ரொம்ப கம்மியாயிடும். அது கம்மியாக உடம்புல இருக்க எல்லா சத்துக்களும் குறைஞ்சி அதுக்கு தேவையான சப்போர்ட் இல்லாம நம்ம ரொம்ப கஷ்டப்பட வேண்டியிருக்கோம். என்ன ஆகும்னா அது லேடிஸ்க்கும் சரி எல்லாருக்கும் சரி அந்த எலும்பு தேய்மானத்துல இருந்து எல்லாத்துக்குமே ஏன்னா செதை இருந்தா மட்டும்தான் நம்மளால அதுக்கு தேவையான எலும்புக்கு தேவையான ஒரு ப்ரொடெக்ஷன் மாதிரி கொடுக்கும். இப்ப நம்ம உட்கார்றப்போ நம்ம தொடப்பகுதியெல்லாம் உட்காருதுன்னா அங்க உட்காரும் போது நம்மளுக்கு மட்டும் அந்த தேவையான சதை பகுதி இல்லைன்னா நம்ம எலும்பு ரொம்ப வீக் ஆக ஆரம்பிக்கும். அதனாலதான் ஒரு நாளைக்கு நம்மளுக்கு சராசரியா பாத்தீங்கன்னா ஒரு 50 கிராம் புரோட்டீன் தேவைப்படுது. ஆனா நம்ம சாப்பிட்றது மிஞ்சி மிஞ்சி போனா ஒரு 10 கிராம் கூட சாப்பிட்றோம்னா அதுவே கேள்விக்குறிதான். இப்போ ஒரு முட்டையில வெஜ் சாப்பிட்றவங்க சரி நான்வெஜ் சாப்பிட்றவங்க சரி ஒரு முட்டையில ஒரு 6 கிராம் இருக்கு. அந்த 6 கிராம்லயும் நம்ம என்ன சொல்றோம், ஒரு வெள்ளைக்கரு தான் சாப்பிடணும், மஞ்சக்கரு சாப்பிடக்கூடாது ஏன்னா அதுல கொலஸ்ட்ரால் இருக்குன்னு சொல்லிட்டு அதுக்கு சொல்றோம். ஆனா அப்படியே ஒரு கணக்கே வச்சிங்கனாலுமே 5 முட்டை சாப்பிட்டீங்கன்னா கூட 6 கிராம்னா 30 கிராம் தான் வருது. ஆனா அவ்வளவு சாப்பிட்டோம்னா என்ன ஆகுது, நம்மளுக்கு தேவையான கேஸ்ட்ரிக் ட்ரபிள் வருது, வயிறு உபசம் ஆகுறது எல்லாமே வந்துருது. ஆனா அந்த டைம்ல நம்மளால 5 முட்டையை சாப்பிட முடியாது, நம்மளுக்கு உடம்புக்கு ஒத்துக்காது.
அதுக்கு தான் வந்து நம்மளுக்கு தேவையானது எல்லாமே வந்து நம்ம ஆர்சிஎம்ல இருந்து கொடுத்துருக்காங்க. அது கொடுத்துருக்கிறது எப்படின்னா எதுவுமே வந்து நம்மளுக்கு சைடு எஃபெக்ட் வராம தான் கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து யாருக்கு என்ன தேவை, ஒரு சுகர் பேஷண்ட்ஸ் இருக்கவங்க, ஒரு உடம்பு சரியில்லாம இருக்கவங்க, இல்ல ஹெல்த்தியா இருக்கவங்க, இல்ல ரன்னிங் போறவங்க, சின்ன பசங்க, யார் யார் குடிக்கணும்னு சொல்லிட்டு எல்லாமே தனித்தனியா கொடுத்துருக்காங்க. அதுல ஒரு புரோட்டீன் வந்து பாத்தீங்கன்னா நம்ம சொல்ல போறது வந்து கோகோ ப்ரோடைட். இது வந்து இது சேல்காக இல்லை, இது ஆக்சுவலி பாத்தீங்கன்னா இது நான் குடிக்கிறது. நான் எப்படி குடிக்கிறேன்னா காலங்காத்தால வந்து அப்பா, அதான் சொன்னேன், எனக்கு எல்லாமே வந்து அப்பா கொடுத்து பழக்கப்படுத்துறதுனால இப்போ எனக்கு இது பழக்கமாச்சு. இது நான் வாங்கினது கூட பாத்தீங்கன்னா இப்போ வாங்கிட்டு யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இது ஷேஷேவா இருக்கும், நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச மாதிரி தான் ஷேஷேவா இருக்கும். இது வந்து ஒரு ஒரு பேக்கெட்ல நம்ம வாங்கும்போது இப்போ நான் எப்படி குடிக்கிறேன்னா காலையில எழுந்த உடனே இது ஒரு பேக்கெட் வந்து ஒரு செவ்வாழையோ ஒரு கற்பூர வாழையோ எதுலோ விட்டு ஒரு சக்கரெல்லாம் சேர்க்காம ஜஸ்ட் மில்க் ஷேக் மாதிரி நம்ம பண்ணி குடிச்சிட்டு இருக்கோம். இதுல குடிக்கிறதுனால என்ன, மார்னிங் டிஃபனுக்கு தேவையான ஒரு மினிமம் ஒரு பாத்தீங்கன்னா ஒரு 12-15 புரோட்டீன் பெர்சன்டேஜ் வந்து இதுல நம்மளுக்கு கிடைக்குது. அது மட்டும் இல்லாம நம்மளுக்கு இப்போ இது வந்து நான் ஹெல்த்தியா இருக்கேன், எனக்கு சுகர் இல்லை, டயபெட்டிஸ் இல்லைன்னு சொல்லிட்டு இது குடிக்கிறதுக்காக இப்போ ரெகுலரா நல்லா ஹெல்த்தியா இருக்கவங்களுக்கு குடிக்கிறதுக்காக இது குடிச்சிக்கலாம். இதுல வந்து நான் இது வந்து எனக்கு தெரிஞ்ச அறிவுல சொல்றேன். இதுல ஏதாச்சும் தப்பு இருந்தா அதோட, ஏன்னா வந்து நியூட்ரிசார்ஜ் ட்ரைனர்ஸ்ல இருந்து எல்லாமே தெரிஞ்சவங்க விவரமானவங்க நிறைய பேர் இருப்பீங்க. இது நான் கொஞ்சம் தெரிஞ்சுட்டு பேசுறதுனால இவ்வளவு பேசுறேன். அடுத்த வாட்டி பேசும்போது இன்னும் அக்யூரேட்டான வேல்யூவோட நான் பேசுவேன். இதுக்கு நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இது நான் யூஸ் பண்றதுன்னு சொல்லிட்டேன். இதுக்கு நெக்ஸ்ட் வந்து இது வந்து நியூட்ரிசார்ஜ் கிளைசம் ப்ரோடைட். இது பாத்தீங்கன்னா இதோட முக்கியத்துவம் என்னன்னா யாருக்கெல்லாம் வந்து டயபெட்டிஸ் இருக்கோ, யாருக்கெல்லாம் வந்து கொஞ்சம் வயசானவங்க உடம்பு சரியில்லாம இருக்கோ அவங்களெல்லாம் வந்து எடுத்துக்கலாம் இது தாராளமா. இதோட பெனிஃபிட் என்ன பாத்தீங்கன்னா இதோட சுகர் கண்டென்ட் வந்து ரொம்ப கம்மி, ஆனா உடம்புக்கு தேவையான புரோட்டீன் வந்து தாராளமா கொடுக்கலாம். இதுக்கு வந்து நீங்க பால்ல கலந்து குடிச்சாலும் சரி, இல்ல வந்து தண்ணியில கலந்து குடிச்சாலும் சரி, எப்படி குடிக்கிறீங்களோ வசதி. ஆனா புரோட்டீன்ன்றது ஒரு நாளைக்கு தேவையான ஒண்ணு. அந்த தேவையான ஒன்றை வந்து நம்ம மிஸ் பண்ணக்கூடாது. நம்ம மிஸ் பண்ணனா காமராஜ் சார் சொன்ன மாதிரி இப்போ ஜென்ரேஷன் பிசினஸ் சொன்னா அடுத்த ஜென்ரேஷனுக்கு நம்ம, அதாவது இப்போ தாத்தா பேரன் எல்லாருமே பார்க்கணும்னா பேரன் ஓடும்போது தாத்தா ஓடணும்னா உடம்பு பார்த்துக்கிட்டா மட்டும்தான் முடியும். நம்ம பார்த்துக்காம அடுத்தவங்க பார்த்துக்கணும்னு நினைச்சா முடியாது. நம்ம வேலையை வந்து நம்ம தான் செஞ்சாகணுன்ற கடமை கட்டாயத்துல இந்த சூழ்நிலை இருக்கிறப்போ நம்ம உடம்ப நம்ம தான் பார்த்துக்கணும். அதுக்கு நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு இருக்கிறது புரோட்டீன்ல இன்னும் எது இருக்குன்னு சொல்றது மட்டும் சொல்லிக்கிறேன். இது பாத்தீங்கன்னா வெள்ளை மூக்கல்ல, கருப்பு மூக்கல்ல, இது எதுவுமே பாத்தீங்கன்னா நம்மளுக்கு இது வந்து அந்த காலத்துல இருந்து நம்ம சாப்பிடலாம். எனக்கு தெரிஞ்சு சின்ன வயசுலதான் அப்பா சொல்றது வந்து காலங்காத்தால வந்து முந்தா நாள் நைட்டே வந்து ஊற வச்சிருவாரு. ஊற வச்சுட்டு அது அடுத்த நாள் காலையில வந்து சாப்பிட்டுட்டு அவரு ரன்னிங் போறதுல இருந்து எல்லாமே போன டைம்ல யூஸ் பண்ணது. அது இப்போ வரைக்கும் எனக்கு சொல்றாரு. ஆனா இது சீரியஸா சொல்ல போனா இது நான் ரெகுலரா ஃபாலோ பண்றது இல்லை. ஏன் ஃபாலோ பண்றது இல்லைன்னா என்னோட லைஃப் ஸ்டைல் வந்து டிஃப்ரெண்டா இருந்துச்சு. பட் நான் இப்போ முடிவு எடுத்தது என்னன்னா இதையும் சேர்த்து நம்ம ஃபாலோ பண்ணணும். ஏன்னா வந்து இப்போ நம்மளுக்கு எனக்கும் என்னதான் யூத் சொன்னாலும் எனக்கும் இப்போ ஒரு நாள் வந்து வயசு ஏறிட்டு தான் போகுது. அப்படின்றப்போ வந்து நானும் என்ன பார்த்துக்கணுன்ற ஒரு கட்டாயத்துல இருக்கேன். அப்படின்றப்போ இந்த மூக்கல்ல இருக்கிறத வந்து எல்லாமே சாப்பிட வேண்டிய ஒண்ணு. இது எனக்கு பயன்படுத்தி சொல்றேன்னு இல்லாம எல்லாருக்குமே வந்து எவ்வளவு வயசுனாலும் சரி அவங்க வயசுக்கு ஏற்ற மாதிரி கம்மியா சாப்பிட்றதும் அதிகமா சாப்பிட்றதும் அவங்க விருப்பம் தான். ஆனா சாப்பிட்றத கண்டிப்பா ஒரு பழக்கமா வச்சுக்கணும். இதை நீங்க சாப்பிட்றவங்க கூட அவ்வளோ கஷ்டப்பட்டு கூட சாப்பிட தேவையில்ல. அழகா ஊற வச்சுட்டு அதை ஊற வச்சு வடிகட்டி எடுத்துட்டு ஜஸ்ட் ஒரு வெங்காயம் தக்காளி எல்லாத்தையும் வந்து சின்ன சின்னதா நறுக்கிட்டு கருவேப்பிலை கொத்தமல்லி போட்டு கூட ஒரு லெமனை பிழிஞ்சிட்டு சாப்பிட்டீங்கன்னா இதுவே காலையில வந்து நல்ல பிரேக்ஃபாஸ்டா இருக்கும். சாப்பிட்டீங்கன்னா எவ்வளோ மினிமம் ஒரு 12 மணி வரைக்கும் பசிக்காம இருக்கும். அதோட பெஸ்ட் பிரேக்ஃபாஸ்ட் உங்களுக்கு கிடைக்குமான்னு எனக்கு தெரியல. அதுக்கு நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா சின்ன பசங்க ஒரு பொருளை வந்து யாருக்கிட்ட பெரியவங்க கிட்ட கூட சேர்த்துடலாம். ஆனா சின்ன பசங்க கிட்ட சேர்க்கறது ரொம்ப கஷ்டமான விஷயம். ஏன்னா பார்த்து எனக்கு நல்லா தெரிஞ்ச விஷயம் வந்து சின்ன பசங்களை அவரு கவர் பண்ணிடுவாரு. இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி காமராஜ் சார் சொன்னாரு, கிருபானா வந்து உங்க வயசுல இருக்கவங்கள நீங்க பேசி கன்வின்ஸ் பண்றீங்க, எங்க வயசுல இருக்கவங்கள கன்வின்ஸ் பண்ணுவாங்கன்னு. ஏன்னா அவங்க சார் வயசுக்கும் அப்பா வயசுக்கும் வந்து அவங்க கொடுக்குற மரியாதை வந்து வேற மாதிரி இருக்கும். ஏன் இதுவே நம்ம கொடுக்குறோம்னா நம்ம ஈக்குவலான வயசுல பேசும்போது அது வந்து ரொம்ப கஷ்டமான வேலையா இருக்கும். ஆனா அவங்களுக்குமே பிடிச்சி கொடுக்கணும்னா நம்ம கொடுக்க வேண்டியது வந்து நம்ம ப்ராடக்ட் தான். ப்ரோட்டீஸ் இருக்கு, இது எல்லாம் இருக்குன்னு சொல்றப்போ இதெல்லாம் செய்யறது ரொம்ப ஈஸி.
ஏன்னா நான் ஒண்ணு மறக்க மாட்டேன்னா யாருன்னா பொன்குணா சார். அவர் வந்து எப்பவுமே சொல்லுவாரு, நம்ம வீட்டுல இருக்கவங்கலாம் வந்து காரக்குழம்புலாம் ஈஸியா கஷ்டமான காரக்குழம்புலாம் கஷ்டப்பட்டு செய்யறாங்க, ஈஸியா செஞ்சிடுறாங்க. ஆனா ஈஸியா செய்ய வேண்டிய ப்ரோட்டீன்ஸ் எல்லாம் வந்து செய்யாம வந்து இது இது நல்லா இல்லை அது நல்லா இல்லைன்னு குறை சொல்றாங்கன்னு சொல்லிட்டு சார். பொன்குணா சார், நான் எதுவும் வீட்டுல எல்லாம் போட்டு கொடுக்கல, ஜஸ்ட் இன்ஃபர்மேஷன் மட்டும் தான் சொல்றேன். எப்படியும் ஆன்டி எல்லாம் பார்க்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். அதனால வந்து நல்லா இருந்துச்சுன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஸோ இது வந்து கண்டிப்பா செய்யறது கேட்பாங்க. எல்லாரும் கேட்பாங்களா? நீங்க கண்டிப்பா காமிச்சீங்கன்னா எனக்கு கேட்கறாங்க. தெரியும். சரி சரி. சூப்பர் சூப்பர். அதனால வந்து நம்மளுக்கு சாப்பிட வேண்டியதெல்லாம் வந்து ரொம்ப நல்ல விஷயம். அது செய்யறதும் ஈஸி. குறிப்பா வந்து பேச்சுலர்னு சொல்லும் போது ஒரு வெளியூர்ல தங்கி வேலை செய்யறோம், எல்லாமே பண்ணும்போது ஈஸியா செய்யக்கூடாது. ஜஸ்ட் எப்படி மூக்கல்ல நம்ம ஊற வச்சு செய்யறோமோ அதே மாதிரிதான் இதை ஊற வச்சு செய்ய போறோம். இது எப்படி பிடிக்கிறோமோ செய்யறோம். ஆனா செய்யறது நம்ம ரைஸ் ஒரு பக்கோடா மாதிரி செய்யறோம்னா கூட அது ரைஸ் பிரான் ஆயில செஞ்சோம்னா அதுக்கான மகிமையும் இருக்கு. நம்ம உடம்ப வந்து இருக்கிறதுலே நம்ம வாழ்க்கைய எப்போ ரொம்ப கெடுத்துக்கிறோம்னா தனியா ஒரு வேலைக்கு போகும்போது அந்த ஹோட்டல்ல நம்ம சாப்பிடுவோம். நம்ம வந்து சாப்பாடு எடுத்துட்டு போறேன்னு சொல்லிட்டு சாப்பிடுறது ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஏன்னா வந்து டிஃபன் பாக்ஸ்ல எடுத்து போனா இப்ப இருக்க கால சூழ்நிலைக்கு வந்து எல்லாமே சூடா வேணும், எல்லாமே உடனே 2 நிமிஷத்துல வரணும். அப்படி எதிர்பார்க்கறப்போ நம்மளுக்கு தேவையான சத்துக்கள் வந்து நம்ம வெளியே கடையில கிடைக்கிறத சொல்ல முடியாது, அங்க குறை சொல்ல முடியாது. ஏன்னா வந்து அவங்க கடமையை அவங்க செய்யறாங்க. ஆனா நம்ம உடம்ப பாத்துக்க வேண்டியது நம்மளோட கடமை. அந்த கடமையில வந்து நம்ம எப்ப வந்து விட்டு கொடுக்க கூடாது. எப்படி நம்ம குடும்பத்தை பாத்துக்கிறதுக்காக நம்ம சம்பாதிக்கணும், ஓடணும், இவ்வளவு தூரம் போகணும், அவ்வளோன்னு எண்ணம் இருக்கோ அதே மாதிரி அந்த குடும்பத்தை பாத்துக்கிறதுக்கு நம்ம உடம்பும் வந்து ரொம்ப முக்கியம். அந்த உடம்ப வந்து நம்ம பாத்துக்காம நம்ம குடும்பம் பாத்துப்பாங்கன்னு சொல்லிட்டு நம்ம நினைக்க கூடாது. ஏன்னா நம்ம உடம்பு நம்ம கையில தான் இருக்கு, நம்ம கண்ட்ரோல்ல தான் இருக்கு. நம்ம எவ்வளவு பாத்துக்கிறோமோ அந்த உடம்பு நம்மளுக்கு தான் சேரும். நம்ம நல்லா இருந்தாதான் நாளைக்கு வந்து நம்ம வீட்டுல இருக்கவங்க நல்லா இருப்பாங்க. நம்ம இன்னைக்கு வந்து பரவாயில்ல, நான் குடும்பத்தையே நான் நல்லா பாத்துப்பேன், ஆனா வந்து வீட்டுல இருக்க என்ன நான் பாத்துக்க மாட்டேன்னா அதுக்கு தப்பு. இதே மாதிரிதான் இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்ப எங்க அப்பா வந்து எங்க அம்மாவையும் என்னையும் அக்காவையும் நல்லா பாத்துக்கிறாங்கன்னா அது வந்து கரெக்ட். ஆனா அவர் உடம்ப பாத்துக்காம மத்தவங்கள சொல்லும் போது அது என்ன ஆகுதுன்னா இப்ப அதே கஷ்டம் தானே இருக்கும். இப்ப எங்க அம்மா வந்து நான் சாப்பிடலனாலும் பரவாயில்ல அப்பா சாப்பிடணும்னு நினைச்சாங்கன்னா அப்ப ஆக மொத்தம் வீட்டுல இருக்கவங்க ஒரே குடும்பம்ன்றப்போ அவங்களுக்கான கஷ்டம் வரதான் செய்யும். அதை நம்ம பண்ணாம நம்ம உடம்ப நம்ம பாத்துக்கணும்னு சொல்லிட்டு நம்ம ஒரு ஒழுக்கத்தோட இருந்தோம்னா நம்ம உடம்ப நம்ம நல்லாவே பாத்துக்கலாம். நம்மளால நம்ம குடும்பம் நல்லா இருக்கும், நம்ம குடும்பம் நல்லா இருந்துச்சுன்னா நம்மளை சுத்தி இருக்க எல்லாருமே நல்லா இருப்பாங்க. அதே மாதிரி இதுதான் சொல்லியிருக்கேன். இந்த சாப்பிட்றது வந்து இது ரொம்ப செய்முறை வழக்கம்னா நம்ம பேச்சுலர் செய்யணும்னா ஒண்ணுமே இல்லை. ஜஸ்ட் வெங்காயம் வதக்க போறோம், தக்காளி வதக்க போறோம், ஒரு கிரேவி மாதிரி செஞ்சோமா சாப்பிட்டோமா. எப்படி வேணா நம்ம மனசுதான், நம்ம ஒரு முயற்சி செஞ்சு செய்யணும்னு நினைச்சோன்னா எப்படி வேணா செய்யலாம். இப்போ நேத்து கூட சிம்பிளா சொல்லணும்னா நேத்து கவிதாக்கா வந்து சந்திரா வெல்னஸ் மார்ட் அம்பத்தூர்ல வந்து கடை ஷோரூம் ஒரு கார்வனன் சார்னு ஒருத்தர் இருந்தாரு, அவர் வந்து கூட்டிட்டு போயிருந்தாரு. அங்க போயிட்டு நம்ம லீடர்ஸ் எல்லாருமே வந்தாங்க. வந்து கிட்டத்தட்ட லீடர்ஸ் மட்டுமே ஒரு 15 பேர் வந்தாங்க. அப்லைன் டவுன்லைன் எந்த லைனும் பார்க்கல. எல்லாருமே வந்து எல்லாரும் பார்த்துட்டு அவரும் பார்த்துட்டு சொன்ன ஒரே விஷயம் என்னன்னா, நீ எனக்கு வந்து நம்பிக்கை இல்லாம இருந்தது, ஆனா நம்பிக்கை வந்திருக்கு. காரணம் வந்து நீங்க செய்யறது வந்து அந்த குடும்பமா வந்து எல்லாருமே செஞ்சீங்க. நான் பெரிய லீடர் நான் சின்ன லீடர்னு சொல்லிட்டு யாரும் பார்க்கல, எல்லாருமே செய்யணும்னு சொல்லிட்டு செஞ்சீங்க. இது பார்க்கும்போதுதான் எனக்கு இன்னும் வந்து எல்லாரையும் கூட்டிட்டு வந்து இன்னும் நல்ல வளர்ச்சி வரணும்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கை வந்ததுன்னு சொன்னாரு. நான் சொன்ன அந்த பேராசையும் ஆசையும் அதுதான். நம்ம ஆசைப்பட்டது வந்து நம்ம ஒரு பியூசி வச்சோம், ஒண்டர் வேர்ல்டு வச்சோன்னு சொல்லிட்டு நம்ம ஆசைப்படலாம். ஆனா பேராசைன்றது நம்மளுக்கு கீழே ஒரு 20 பியூசி வரணும், நம்மளுக்கு கீழே வந்து ஒரு 8 ஒண்டர் வேர்ல்டு வரணும்னு ஆசைப்படுறதுதான் பேராசை. அந்த பேராசை வந்து எதுவுமே கெட்டு போகாது. அது யாரு நல்லபடியா ஆசைப்படுறாங்களோ கண்டிப்பா நடக்கும்னு சொல்லிட்டு அதை நான் நம்புறேன் முழுமையா. அதே மாதிரி வந்து நம்ம சாப்பிட்றது வந்து வெஜ் பைட்ஸ் பத்தி சொல்லணும்னா இது ஈஸியா எப்படின்னா வந்து எனக்கே வந்து ஈஸியா செய்யணும்னு சொல்லிட்டு செய்யற ஒரு பொருள் வந்து இது. ஏன்னா இதுக்கு கழுவு தேவையில்லை, எதுவுமே கஷ்டப்பட தேவையில்லை. ஜஸ்ட் நம்ம பேக்கெட் எடுக்க போறோம், எடுத்துட்டு சின்ன சின்னதா கட் பண்ண போறோம். கட் பண்ணிட்டு அழகா என்ன பண்றோம், ஒரு ஃப்ரைட் ரைஸ் செய்யறோமா. அதாவது நான் கடையில செய்ய ஃப்ரைட் ரைஸ் நம்ம மாத்தலாம். ஆனா நம்ம வீட்டுல ஆசைப்படுறோம், நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி செய்யும். இவ்வளவு நாள் இப்படியே தான் சாப்பிட்டுருக்கோம், இப்ப சாப்பிட்டதை வந்து நம்ம மாத்தி சாப்பிட முடியலன்னு கஷ்டப்பட்டீங்கன்னா நம்மளுக்கு ஏத்த மாதிரி சாப்பிட்டுக்கலாம். அதுல நிறைய காய்கறிகளை போட்டு நம்ம ஹை புரோட்டீன் இருக்க சோயாவை போட்டு அதுல ஜஸ்ட் கட் பண்ணி போட போறீங்க. கொஞ்சம் வேக வச்சுட்டு அப்படியே போட்டீங்கன்னா சூப்பரா டேஸ்டா இருக்கும்போது மட்டன் சாப்பிட்றோம், சிக்கன் சாப்பிட்றோம், எல்லாம் சாப்பிட்றோம். சிக்கன் சாப்பிட்டா நிறைய பேருக்கு ஹீட் ஆகும்,
எல்லா கஷ்டம் இருக்கும். ஏன்னா ஜென்ஸ்ன்றப்போ எல்லாரும் வெளியே போயிட்டு சுத்திட்டுலாம் வரப்போ ஹீட் ஆகும், எல்லாமே பிரச்சனை இருக்கு. அப்படின்ற பிரச்சனை இருக்கப்போ இதெல்லாம் சாப்பிட்டீங்கன்னா ஹை ரிச் ப்ரோட்டீன். இப்போ நம்ம எல்லாருமே இதை பார்த்துட்டு கேட்கறத வந்து ஈஸியா சொல்றாங்க. ஈஸியா சொல்றது என்னது, இது என்ன மீல் மேக்கரா? மீல் மேக்கர்ல ஒண்ணுமே இருக்காது வீட்டுல. ஏன்னா மீல் மேக்கரை நம்ம சாப்பிட்டு பழகின அந்த மீல் மேக்கர்ல பாத்தீங்கன்னா வெறும் சோயா மட்டும்தான் இருக்கும். அந்த சோயாவை வச்சு நம்ம சாப்பிட்டீங்கன்னா, ஏன்னா அந்த சோயான்றது வெறும் சக்கை, மொத்தமா எடுத்துட்டு பேலன்ஸ் இருக்கிறது தான் மீல் மேக்கரா ரவுண்ட் ரவுண்டா வந்து மிஷின்ல இருந்து அப்படியே வந்து விழுது. பட் இது அப்படி இல்லை. ஹை ரிச் ப்ரோட்டீன்ன்றப்போ சோயால இருந்து டைரக்டா வருதுன்றப்போ இது சாப்பிட்றதுக்கும் வந்து எல்லாமே டேஸ்டா இருக்கும். ஜஸ்ட் ஃப்ரைட் ரைஸாவும் சாப்பிடலாம், பிரிஞ்சியாவும் சாப்பிடலாம், எப்படி வேணா சாப்பிடலாம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா கிரேவியா செய்யறதும் ஈஸி, எல்லாத்துக்குமே ஈஸியான ஒண்ணு. இதை வந்து நம்ம பயன்படுத்தணும். எவ்வளவுதான் வந்து இப்போ நம்ம மீட்டிங்ல வந்து ஒரு ஆசைப்படலாம். இப்போ வந்து நம்ம மீட்டிங்ல வந்து இப்ப பேசுறோம்னா இந்த மீட்டிங்கை பார்த்துட்டு அட்லீஸ்ட் அவங்க வழக்கத்துல இருந்து ஒரு 2 பேர் என்ன மாத்திக்கிட்டு இதை ரெகுலரா செய்ய ஆரம்பிச்சாங்க. ஏன்னா எனக்கு தெரிஞ்ச அக்காங்களே வந்து நான் பேரை விட்டுறக்கூடாதுன்றதுக்காக பாக்குறேன். பட் நிறைய பேர் வந்து டிஃப்ரெண்டா செய்யறாங்க. சங்கீதாக்காவும் சரி, கவிதாக்கா சரி, இன்னும் நிறைய அக்காங்க இருக்காங்க. தான் எல்லாருமே வந்து எனக்கு அக்கா அண்ணாவா இருக்காங்க. அந்த வகையில வந்து எங்க அப்பா பழகின விதத்தினால அவங்க எல்லாரும் எனக்கு மரியாதை கொடுக்குறாங்களான்னு அது எனக்கு தெரியாது. பட் நான் வந்து நான் பழகுற விதத்தை வச்சு அவங்க எனக்கு மரியாதை இன்னும் கொடுக்குறாங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. அதுக்காக என்றதுக்கும் நான் கடமைப்பட்டிருக்கேன். அதே மாதிரி பாத்தீங்கன்னா நம்ம சாப்பிட்றோம், இது பண்றோம், அதாவது நம்ம என்ன பண்ணாலுமே வந்து காரணம் கொடுக்கறதுக்கு வந்து ரெடியா இருப்போம். ஒண்ணு செய்ய முடியலையா, இதனாலதான் நான் செய்ய முடியல. ஒண்ணு முடியலையா, அவங்க இப்படி பண்ணாங்க அதனாலதான் நான் வரல. இப்போ பிவி வரலையா, என்ன பண்றது, எனக்கு மேல இருக்கவங்க சப்போர்ட் பண்ணல, கீழே இருக்கவங்க யாரும் பண்ணல. ஏன் பண்ணல, எதுக்கு பண்ணலன்னு சொன்னா, இப்போ சொன்ன மாதிரி இப்ப நம்ம பண்ற பிவி வந்து நம்ம மேல இருக்க அப்ளைனுக்கு போகுது, அது போகாம இல்லை. ஆனா நம்ம பண்ற பிவி நம்மளுக்கானது. நம்ம எவ்வளவு பண்றோமோ அந்த பிவி நம்மளுக்கு தான் சேரும். நம்ம யாரையும் கொலை சொல்ல தேவையில்லை. நீங்க அன்னைக்கு மீட்டிங் வந்திருந்தீங்கன்னா நான் நல்லா பேசியிருப்பேன். நீங்க இன்னைக்கு வந்திருந்தீங்கன்னா, நீங்க நான் ஃபோன் பண்ணப்போ எடுத்திருந்தீங்கன்னா இந்நேரத்துக்கு வந்து ஒரு கடையை ஓபன் பண்ணிருக்கலாம். ஆனா நீங்க ஃபோன் பண்ணா எடுக்கல, அதனால நம்ம என்ன சொல்றோம். இப்ப எனக்கு இருக்கு, நான் ஓப்பனா சொல்லணும்னா நான் பேசவே மாட்டேன். அப்பா எப்படி இருக்காரோ அவருக்கு நேர் ஆப்போசிட் நான். எனக்கு பேசவே வராது. இப்பயும் வந்து பேச்சுல வந்து ஒரு பதட்டம் இருக்கும், ஒரு தடுமாற்றம் இருக்கும். ஆனா கூட இருந்து பாக்குறப்போ எனக்குன்னு இப்ப தேவை. எனக்கு வந்து உடம்பு ஆரோக்கியமும் தேவை, அதே மாதிரி காசும் தேவை. அப்படின்றப்போ எனக்கான தேடல ஆரம்பிச்சு நான் கமலேஷ் சார் சொன்ன மாதிரி எதுவும் அப்பா கிட்ட கேட்கல. இப்பயும் சொல்ல போனா 2 மணிக்கு தான் வந்து அவரு வெளியே போயிட்டு டெலிவரி கொடுத்துட்டு இப்பதான் வந்திருப்பாரு. நான் வேற ரூம்ல இருக்கேன், அவர் வேற ரூம்ல இருக்காரு. நான் இப்ப மீட்டிங்ல தான் பார்த்தேன். ஸோ அதனால வந்து இப்பயும் நான் வீட்டுக்குள்ள போட்டு ஏசி தான் இருக்கு, ஏசில தான் உட்காந்துருக்கேன். ஆனா இப்பயும் வந்து அவரு வெளில சுத்திட்டு வராரு. அவரு வெயில்ல சுத்துற அளவுக்குலாம் என்னால சுத்த முடியல. பட் இனிமேட்டு அதுக்கு மாத்திக்கிட்டு நான் மாறணும்னு சொல்லிட்டு நான் முடிவு எடுத்திருக்கேன். இந்த எல்லாரும் சொல்லுவாங்க நியூ இயர் ஆனா எல்லாரும் ஒரு முடிவு எடுப்பாங்க, ஆனா 1 மாசம் கூட தாங்காதுன்னு. ஆனா இது வந்து நான் ஒரு நியூ இயர்க்கு எடுத்த முடிவு இல்லை. அடிமையில அடி வச்சா கல்லும் நகரும், இல்ல அம்மியும் நகரும் சொல்லுவாங்க. அது மாதிரி வந்து எங்க அப்பா 5 வருஷமா 6 வருஷமா காமிச்ச வழி வந்து ஒன்னொன்னா மாறி மாறி இப்ப வந்து இந்த இடத்துக்கு வந்திருக்கு. இவ்வளவு தைரியமா உங்க முன்னாடி எல்லாம் எனக்கு பேச வந்திருக்கு. அப்படின்றப்போ வந்து மெயின் பார்க்க வேண்டியது நம்ம உடம்பு தான். அதுக்கு நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நம்ம சூப் இருக்கு. இது வந்து டீ குடிக்கிறோம், காஃபி குடிக்கிறோம், எல்லாம் குடிக்கிறோம். ஆனா எல்லாருக்கும் இப்ப இந்த கிளைமேட்டுக்கு வந்து சூப் எல்லாம் பாத்தீங்கன்னா 20-30ன்னு சொல்லிட்டு எவ்வளவு போகுதுன்னு தெரியல. எல்லாமே வந்து சேல்ஸ் ஆயிட்டு இருக்கு. அது மாதிரி நம்ம சீசனுக்கு தகுந்த மாதிரி கொடுக்க கத்துக்கிட்டோம்னா நம்மள வந்து டைரக்ட் செல்லிங்னு சொல்றாங்க. டைரக்ட் செல்லிங்லயே சொல்றேன், எனக்கு வந்து எடுத்தவொடனே உங்களை மாதிரி தான் நானும் அடிமட்டத்துல இருந்து தான் வந்திருக்கேன். எல்லாரும் சொல்லுவாங்க அடிமட்ட தொண்டனை, எல்லாம் அரசியல்ல பேசுறது எல்லாமே இருக்கு. ஆனாலும் வந்து அதான் சொன்ன மாதிரி அப்பா எனக்கு வளர்த்து விட்டாலுமே எனக்காக வந்து ஒரு லைன் இருக்கு ஆரம்பிச்சு வைக்கவும் இல்லை. எனக்காக தங்கத்தட்டுல எடுத்துட்டு வந்து அவர் இன்னும் கொடுக்கவே இல்லை. கொடுப்பாரு, கண்டிப்பா எல்லாம் கொடுப்பாரு. ஆனா எப்ப கொடுப்பாருன்னா நான் எனக்காக நிக்கிறேன்ற நம்பிக்கை வந்தா மட்டும்தான் அவர் எனக்கு கொடுப்பாருன்ற நம்பிக்கை அது எனக்கு இருக்கு. ஸோ அந்த உழைப்புக்காக தான் நான் உழைக்கணும்னு உழைச்சிட்டு இருக்கேன். அதே மாதிரி அந்த உழைப்பை வந்து இப்ப எல்லாம் நான் ரொம்ப சந்தோஷமா சொல்லலாம். இப்போ சார் வந்து இப்போதைக்கு, அதாவது தமிழ்நாட்டுல ஒரு முகமா வந்து ஜெனரேஷன் பிசினஸ்ன்றப்போ கிருபாகரன் அண்ணா சொல்றாங்க, என்ன சொல்றாங்க, இன்னும் 2-3 சாருங்களோட பசங்க பொண்ணுங்க எல்லாம், சசிகலா மேம், நம்ம ஜெகதீசன் சார் பையன் எல்லாரும் சொன்னாங்க. நான் இந்த கூட்டத்து மூலியமா சொல்லிக்கிறேன் சார், கண்டிப்பா வந்து நம்ம குடும்பம்ன்றதுனால ஒருத்தர் எப்பயும் விட்டு கொடுக்க மாட்டோம்.
யாரா இருந்தாலும் சேர்ந்து இருப்போம்னு சொல்லிட்டு எங்க அப்பா யார் சொன்னாங்கன்னு எனக்கு தெரியாது. பட் அப்பா எப்பயும் சொல்லுவேன், சேர்ந்து செல்வோம் சேர்ந்து வெல்வோம்னு. அதே மாதிரிதான் வந்து இந்த ஜெனரேஷன்ல இருக்க எல்லாருமே வந்து சேர்ந்து செல்வோம் செல்வோம் சொல்லிட்டு, நான் பேசுறது வந்து கிருபாகரனாவுக்கு கண்டிப்பா அவர் நல்லா ப்ரிப்பேர் பண்ணியிருப்பார்னு நம்பிக்கை இருக்கு. ஸோ அதனால என்னோட பேச்சை வந்து முடிச்சுக்கலான்னு இருக்கேன் சார். இந்த வாய்ப்பு கொடுத்த எல்லாருக்குமே வந்து ரொம்ப நன்றி. சூப்பர் 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 சுரேந்தர், ஃபர்ஸ்ட் கிளாஸ். தேங்க்யூ அதாவது சார். எந்த விதமான இதுவும் இல்லாம உள்ளத்துல அப்படியே தாமரை இலையில தண்ணி பட்ட மாதிரி பளிச்சுன்னு சொல்லிட்டீங்க. நான் எங்க அப்பா வந்து எதையுமே நான் கேட்காம பண்றேங்கிறது மட்டுமல்ல, அவர் என்ன எதிர்பார்த்தாரோ அதை சொல்லிட்டீங்க. ஏன்னா அந்த கூட்டத்துக்கு வரும்போது எது நம்ம லேடிஸ் மீட்டிங் வரும்போது ஆமா சார். மீஸ் என்ன என்கிட்ட பார்த்து சொன்னாரு, பையன் என்ன கண்டிஷன்ல இருக்கிறானே தெரிய மாட்டேங்குது, எனக்கு கொஞ்சம் கேட்டு சொல்லுங்க, நல்லா வந்துருவானா இல்லைன்னா வந்து ஏன்னா தானே இருப்பானான்னு கேட்டு சொல்லுங்கன்னு ஒரு வார்த்தை சொன்னாரு. நான் சுரேந்தர்கிட்ட பேசினேன், சுரேந்தர் என்ன ஐடியாவில் இருக்கிறீங்கன்ட்டு. அப்ப சுரேந்தர் என்கிட்ட சொன்னாரு, இல்ல சார் நான் இறங்கி பெருசா பண்ணணும்னு முடிவு பண்ணியிருக்கிறேன், பண்றேன்னு. அந்த தம்பி அதை வந்து இன்னைக்கு காமிச்சிட்டார். கண்டிப்பா அவருடைய எண்ண அலைகள் வெற்றி பெறட்டும். அடுத்த ஜெனரேஷன் மீசை மகனா சுரேந்தர்னு சொல்லக்கூடாது, சுரேந்தர் அவங்க அப்பாவா அவடி மீசை அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு கண்டிப்பா அவர் வளரட்டும். மனப்பூர்வமாய் வாழ்த்துக்கிறோம் சுரேந்தரே. மகிழ்ச்சி, ரொம்ப அருமையா சொன்னீங்க. நமக்கு ஹெல்த் வேணும், நமக்கு ஒரு லைஃப் வேணும். அப்ப நான் மற்றவங்க வந்து அப்பாங்கிறவர் நமக்கு ஒரு பேஸ், அவ்வளவுதான். ஆனா நாம நம்ம லைஃப் இன்னும் பெருசா எடுத்துட்டு போகணுங்கிறத அவர் சொன்னாரு. உள்ளபடியே எல்லாருக்கும் அது வந்து சந்தோஷம். அடுத்ததாக பேச வர்றது நம்ம இளவல் கிருபாகரன். எப்படி வந்து சுரேந்தர் வந்து நைட் ஷிஃப்ட் போயிட்டு வந்து அவர் பேசுறாரோ அதே மாதிரிதான் கிருபாகரனும். அதனால உங்களுடைய பலத்த கரவாசியோட நான் கிருபாகரனை வெல்கம் பண்றேன். வெல்கம் கிருபாகரன், ப்ளீஸ் ஸ்டார்ட் யுவர் செஷன். அனைவருக்கும் வணக்கங்கள், ஆசிமின் அன்பு கணித வணக்கங்கள், எல்லா லீடர்ஸ், அச்சீவர்ஸ். ஸோ இப்படியான மற்றும் புதிய முகங்கள் இப்படியாக வந்து அனைவரும் கலந்துருக்கீங்க. ஸோ எல்லாருக்குமே வந்து என்னுடைய மதிய அன்பு கணித வணக்கங்கள். சுரேந்தர் ரொம்ப அழகா பேசினாரு. அவருடைய அப்பாவுடைய உழைப்பை வந்து கவனிக்கிறாரு. எதுக்காக பண்றாரு, நம்முடைய அப்பா வந்து எதுக்காக உழைக்கிறாரு, நம்ம 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 வந்து நல்லா இருக்கணும்னு மட்டும்தான் உழைக்கிறாரா, இல்ல வேற ஏதாவது ரீசன் இருக்கா? அப்ப வந்து புரிஞ்சுக்கிறாரு. என்ன புரிஞ்சுக்கிறாருன்னா, வெல்த் ஒன்லி நாட் ரீசன். அதாவது நமக்கு வந்து ஒரு நம்ம பண தேவை மட்டுமே அவர் சந்திக்கிறதுக்காக வந்து பண்றது இல்ல. நம்மளுடைய ஹெல்த், நம்ம வந்து ஹெல்த்துக்காக சேர்த்து பண்றாரு. நம்ம ஆரோக்கியத்தை வந்து ரொம்ப அக்கறை செலுத்துறாரு. அதுக்கு வந்து ஆர்சிஎம் வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு இம்பார்ட்டன்ட் டூல் அப்படிங்கிறது அவர் ரொம்ப அழகா ரொம்ப தெளிவா சொன்னாரு. சூப்பர் சார். ஸோ இந்த ஒரு புரிதல் வந்து எல்லாத்துக்குமே இருக்கணும். ஃபர்ஸ்ட் எனக்குமே அது இல்லை. எங்க அப்பா வந்து ஏதோ பிசினஸ் பண்றாரு அப்படிங்கறதா எனக்கு இருந்தது. எனக்கு வந்து ஏதோ ஒரு பணம் சம்பாதிக்கிறதுக்காக, ஒரு பொருள் ஈடுறதுக்காக வந்து ஏதோ பண்றாரு அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு இருந்தது. அப்ப நான் வந்து யூஸ் பண்ண இந்த ப்ராடக்ட்ஸ் வந்து மற்றவங்களை என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேட்பாங்க. கேட்கும்போது வந்து அவங்களுக்கு எல்லாம் கொடுப்பேன். கொடுக்கும்போது வந்து ஒவ்வொரு என்னோட ஃப்ரெண்ட்ஸ்ல இருந்து ஒரு சிலர் வந்து புத்திசாலியா இருப்பாங்க. அப்ப வந்து என் ஃப்ரெண்டு ஒருத்தர் கேட்டான், இந்த உங்க பேஸ்ல வந்து நிக்கோட்டின் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டான். எனக்கு வந்து தெரியல, நிக்கோட்டின்னா என்ன எனக்கு தெரியாது அப்படின்னா. நிக்கோட்டின் வந்து ஒரு அடிக்ட் உண்டு பண்ற ஒரு கேன்சர் உண்டு பண்ணக்கூடிய ஒரு பொருள். அது வந்து எல்லா பேஸ்ட்லயுமே இருக்கும். உங்க பேஸ்ட்ல அது இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டான். எனக்கு வந்து அது சொல்ல தெரியல. எனக்கு தெரியலையே, அப்படியெல்லாம் ஒன்றும் தெரியலையே. பேஸ்ட் வந்து எனக்கு எங்க அப்பா மூலியமா எனக்கு பேஸ்ட் கிடைக்குது, அதனால வந்து விளக்கிக்கிறேன், அவ்வளவுதான். எனக்கு மற்றபடி வந்து வெளியே வாங்கக்கூடாதுன்னு எங்க அப்பா எனக்கு கொடுக்குறாரு, எனக்கு வந்து ஃப்ரீயா கிடைச்சிருது, அதனால நான் வந்து விளக்குறேன், அவ்வளவுதான். மற்றபடி வந்து இதை பத்தி எனக்கு எதுவுமே தெரியாது. அப்பதான் வந்து இந்த மாதிரி எல்லாம் விஷயங்களை வந்து சில விஷயங்கள் சொல்லும் போது நானும் அதை பத்தி வந்து ஒரு ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிச்சேன். ஆமா, நம்ம பொருளை வந்து நம்ம யூஸ் பண்ற பொருள் நல்ல பொருளா கெட்ட பொருளா, நல்லா இருக்கு, நம்ம யூஸ் பண்றதுக்கு நல்லா இருக்குது, யூசர் ஃப்ரெண்ட்லியா இருக்குது. பட் வந்து இது நமக்கு நல்ல பொருளா கெட்ட பொருளா, நம்ம யூஸ் பண்றது நல்ல ப்ராடக்ட்ஸ் அப்படிங்கிறத நம்ம ஆராய்ச்சி பண்ணணும் அப்படின்னு யோசிச்சேன். இதுக்கு முன்னாடி வந்து ஆம்வேங்கிற ஒரு பிசினஸ் வந்து நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நிறைய சொல்லுவாங்க. அதுல வந்து என்ன சொல்லுவாங்கக்கா, அது எந்த வித கலப்படமும் கிடையாது, பட் வந்து எல்லாமே ஹை ரேஞ்சில் உள்ள ப்ராடக்ட்ஸ்னு சொல்லுவாங்க. நம்மளுக்கு வந்து அந்த அளவுக்கு ரொம்ப காசு கொடுத்து வாங்கக்கூடிய ப்ராடக்ட்ஸ் கிடையாது. எல்லாமே அது நார்மலான ரேட்ல தான் கிடைக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது நம்மளுடைய ப்ராடக்ட் வந்து ஹெல்த்தியான ப்ராடக்ட்ஸா இருக்குமா, நம்மளுடைய ப்ராடக்ட்ஸ் வந்து இந்த மாதிரி கெமிக்கல் ஃப்ரீ ப்ராடக்ட்ஸ் நமக்கு கொடுக்குறாங்களா அப்படிங்கிற டவுட் வந்து எனக்கு இருந்துச்சு. அவனுக்கு வந்து தெளிவா என்ன சொல்ல முடியல. உடனே வந்து இல்ல, இதுல வந்து நிக்கோட்டின்ங்கிற ஒரு கண்டென்ட் கிடையாது அப்படின்னு எனக்கு சொல்ல தெரியல. அப்பதான் நான் வந்து நான் அதை பத்தி ஆராய்ச்சி பண்ணும்போது நம்மளோட ஆசையம் பத்தி இவ்வளவு விஷயங்கள் உள்ள இருக்கா. இந்த ஒரு ஆம்வேக்கு ஈக்குவலா அதை விடவே ஒரு அதிக குவாலிட்டியான ப்ராடக்ட்ஸ் வந்து நம்ம ஆசிரியர்ல கொடுக்குறாங்க. பட் வந்து கம்மி ரேட்ல கொடுக்குறாங்க அப்படிங்கிறது ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. அப்ப என் ஃப்ரெண்டு கிட்ட வந்து சொன்னேன், இந்த மாதிரி
இல்லப்பா நான் அதை வந்து படிச்சுட்டு நான் அதை பத்தி தெரிஞ்சுட்டு சொன்னேன். இல்ல இதுல நிக்கோட்டின் எதுவுமே கிடையாது, இது வந்து பியூரா ஹெர்பல் ப்ராடக்ட்ஸ் தான் அப்படின்னு சொல்லி சொன்னேன். அப்ப வந்து அந்த என்னோட நண்பர் அவர் என்ன சொல்றாருன்னா, நிக்கோட்டின் நிக்கோட்டின் இல்லாத பேஸ்ட்னு சொல்றீங்க, ஆனா இவ்வளவு கம்மியான நாளைக்கு எப்படி கிடைக்கும், என்னால நம்ப முடியல அப்படின்னு சொல்லி சொன்னாரு. சோ வந்து அப்ப வந்து அதை விளக்கக்கூடிய அளவுக்கு நான் வந்து அந்த அந்த அளவுக்கு ரொம்ப தெளிவா இல்லை. பட் இப்போ வந்து நான் நிறைய நிறைய விஷயங்களை வந்து நான் தெரிஞ்சுக்கிட்டேன். நம்மளோட ஆர்சி ப்ராடக்ட்ஸ் வந்து என்ன எப்பேற்பட்டதான ஒரு உன்னதமான ப்ராடக்ட்ஸ் அப்படிங்கிறது வந்து ரொம்ப தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ சில விஷயங்களை வந்து நம்ம ஷேர் பண்ணலான்னு இருக்கு. அதான் என்ன விஷயம்னு சொன்னா, இப்ப நான் என்ன ஓகே இப்போ டாபிக்ல போயிடலாம். நம்ம இப்ப கொடுக்கப்பட்ட டாபிக் என்னன்னு சொன்னா, மிஷன் அண்ட் விஷன். மிஷன் அண்ட் விஷன் ஆஃப் ஆர்சிஎம். அதாவது நம்முடைய ஆர்சிஎம்ல வந்து என்ன மிஷன், அவங்க வந்து என்ன ஒரு நோக்கத்துக்காக, என்ன ஒரு கொள்கை பிடிப்புக்காக நான் ஆசை பண்றாங்க அப்படிங்கிற ஒரு மிஷன். மத்த நெட்வொர்க் மார்க்கெட்டிங்ல போயிட்டு அவங்களோட மிஷன் என்ன, விஷன் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டா அவங்க என்ன சொல்லுவாங்க, பணம் சம்பாதிக்கணும், பணம் சம்பாதிக்கணும். அதே மாதிரி என்ன பண்ணணும், நம்ம யாரெல்லாம் வந்து இந்த வராங்களோ எல்லாத்துக்குமே வந்து பணம் சம்பாதிக்கக்கூடிய வழி ஏற்படுத்தி தரணும். இதுதான் அவங்களோட மிஷனா சொல்லுவாங்க. பட் ஆர்சிஎம் வந்து ரொம்ப டிஃப்ரெண்டான விஷயம். எப்படின்னு சொன்னா, ஆர்சிஎம்ல பணம் சம்பாதிக்கிற மட்டுமே கிடையாது. ரெண்டாவது, அந்த மாதிரியான நெட்வொர்க் மார்க்கெட்டிங்ல நம்ம உள்ள போயிட்டோம்னா ரொம்ப கம்மியான அளவுல தான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஜென்யூனான பிசினஸ் வந்து நடக்குது. அது வந்து ரொம்ப ரேர், ரொம்ப கம்மியான அளவுல தான் இந்தியாவில். வெளிநாடுகளை வந்து நெட்வொர்க் மார்க்கெட்டிங் அப்படிங்கிறது ஒரு காமனான ஒன்று ஆயிடுச்சு. மலேசியாவில், அமெரிக்காவில், சிங்கப்பூர்ல இந்த மாதிரி வந்து ஒரு வளர்ந்த நாடுகள்ல நெட்வொர்க் மார்க்கெட்டிங் அப்படிங்கிற ஒரு அவேர்னஸ் வந்து எல்லாத்துக்குமே இருக்கு. நெட்வொர்க் மார்க்கெட்டிங் என்ன, நம்ம எந்த பிசினஸ் பண்றோம் அப்படிங்கறத தெரிஞ்சு பண்றாங்க. அதை பத்தி ஒரு தெளிவான விளக்கத்தோட கேட்டு வந்து அந்த பிசினஸ்ல வந்து இணைஞ்சு பண்றாங்க. ஆனா இந்தியாவில் வந்து எப்படி நெட்வொர்க் மார்க்கெட்டிங் அப்படின்னு சொன்னா என்னன்னே தெரியாது. நீ காசு கட்டுங்க, இவ்வளவு காசு கட்டுங்க, உங்களுக்கு இவ்வளவு காசு கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதுல வந்து எப்படி நம்மளுக்கு வந்து ஒரு கண்ணுக்கு தெரியாத ஒரு ப்ராசஸ் என்னங்க நடக்குது, எப்படி நம்ம இவ்வளவு காசு கட்டினா எப்படி நமக்கு இவ்வளவு காசு கிடைக்கும் அப்படிங்கிறது வந்து கேட்டாலும் பதில் கிடையாது. நீங்க வந்து ஜாயின் பண்ணுங்க, உங்களுக்கு காசு கிடைக்கும், அவ்வளவுதான். இத்தனை பேர் வந்து நீ கூட்டிட்டு வாங்க, இத்தனை பேர் ஜாயின் பண்ணுவீங்க, உங்களுக்கு காசு கிடைக்கும், ஒரே பேச்சில் முடிச்சிடுறாங்க. அப்ப அது எல்லாமே ஜென்யூனான பிசினஸா கிடையாது. ஏன் கிடையாது? ஏன்னா அவங்க சொல்ல மாட்டேங்கிறாங்க உள்ள வந்து என்ன நடக்குது, எப்படி வந்து உங்களுக்கு காசு கிடைக்குதுன்னு சொல்ல மாட்டேங்கிறாங்க. ஒரு மார்க்கெட்டிங் பிளான், தெளிவான ஒரு மார்க்கெட்டிங் பிளானே கிடையாது. ஸோ அப்படிப்பட்ட பிசினஸ் தான் முக்காவாசி பிசினஸ் வந்து இங்க நடக்குது. ஸோ என்னோட ஃப்ரெண்ட்ஸே எத்தனை பேர் எங்கிட்ட கேட்கறாங்க, இந்த மாதிரி வந்து இந்த மாதிரி காசு கொடுத்த காசு கட்டுங்க, காசு கிடைக்கும், இந்த மாதிரி வந்து உங்களுக்கு ட்ரேடிங்ல காசு கிடைக்கும், அதுல காசு கிடைக்கும், இதுல காசு கிடைக்கும், என்னென்னமோ சொல்றாங்க. ஆனா அவங்க எல்லாம் சக்சஸ் ஆயிட்டாங்களா அப்படின்னு ஒரு நிமிஷம் பார்த்தா, ஒரு 5 இயர்ஸ்க்கு முன்னாடி வந்து என்னை கூப்பிட்ட நண்பர்கள்லாம் இப்ப எந்த இடத்துல இருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டா, எல்லாருமே இப்ப சொல்லும் போது எல்லாம் லாஸ் அப்படிங்கிறாங்க. இல்ல நான் அதை போய் தெரியாம போயிட்டேன், லாஸ் ஆயிடுச்சு. அப்ப நான் அவங்கள நம்பி போயிருந்தா என்ன ஆயிருக்கும், என்னன்னே தெரியாம அவங்க வந்து என்ன சொல்றாங்க, என்ன பிசினஸ் அப்படின்னு ஒரு ஒரு வெளிப்பாடே இல்லாம நான் அந்த பிசினஸ்ல போய் ஜாயின் பண்ணியிருந்தா என்ன இருக்கும், நானும் லாஸ் ஆயிருப்பேன். நானும் வந்து எங்கிட்ட இருந்த காசு சேர்த்து கொடுத்து நான் அதுல வந்து தோற்று போயிருப்பேன். அப்ப என்னுடைய அப்பா வந்து வெற்றி அடைஞ்சிட்டே வர்றாரு, இந்த பிசினஸ்ல வந்து சக்சஸ் ஆயிட்டே வர்றாரு. அதை நான் வந்து கூர்ந்து பாக்குறேன், எப்படி வந்து இதுல வெற்றி அடைகிறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தா, இதுக்கு முன்பும் அவர் பிசினஸ் எடுத்து வெற்றி அடைஞ்சிருக்காரு. ஆனா ஸ்டாண்டர்டா கிடையாது. இந்த பிசினஸ்ல அவர் ஸ்டாண்டர்டா இருக்காரு. எப்படி இதுல வந்து ஸ்டாண்டர்டா இருக்க முடியும்? இதுல வந்து சாதாரணமா சோப்பு தானே. ஆனா வெளியில ப்ராடக்ட்ஸ் பாத்தீங்கன்னா ரொம்ப காஸ்ட்லியான ப்ராடக்ட்ஸ். ஸோ அதுல வந்து ஜாயின் பண்ணோம்னா நமக்கு வந்து அமௌண்ட் அதிகமா இருக்க சான்ஸ் இருக்கு. இதுல வந்து காசும் அந்த அளவுக்கு கிடையாது, நார்மலான ரேட்ல உள்ள ப்ராடக்ட்ஸ் தான். ஸோ இது மூலமா எப்படி நம்ம இவ்வளவு காசு சம்பாதிக்க முடியும் அப்படின்னு சொல்லி, அப்ப எப்படி சக்சஸ் ஆகுறாங்க அப்படின்னு சொல்லி கூர்ந்து பார்க்கும்போது தான் நமக்கு தெரிய வருது, இது வந்து சீப்பர் பிரைஸ்ல கிடைக்கிற பெஸ்ட் குவாலிட்டியான ப்ராடக்ட்ஸ். அதனால மட்டும்தான் இந்த பிசினஸ்ல வந்து நம்ம சக்சஸ் ஆக முடியுது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ இதை நம்ம கண்டிப்பா பண்ணி ஆகணும், இந்த பிசினஸ் வந்து நம்மளும் பண்ணணும் அப்படிங்கிற வந்து ஒரு எண்ணம் எங்க அப்பா பண்றாரு அதுக்காக நான் பண்றேன் அப்படின்னு மட்டும் இல்லாம எனக்குள்ளேயே வந்து ஒரு ஆர்வத்தை வந்து உண்டு பண்ணுச்சு. இது வந்து கண்டிப்பா நம்ம பண்ணணும். ஏன்னா ரொம்ப சூப்பர்பான ஒரு ப்ராடக்ட்ஸ். அதாவது ஒரு ஒரு எல்லாருக்குமே வந்து பணத்தை வந்து ஈட்டக்கூடிய எல்லாம் என்னென்ன யோசிக்கிறாங்க, ஒரு வேலைக்கு போனோம்னா அதுல வந்து அவங்க சாட்டிஸ்ஃபைட் ஆகுறாங்களா, கிடையாது. நமக்கு வந்து இன்னும் கூட பணம் தேவைப்படுது, பண தேவைகள் எல்லாருக்குமே அதிகமா இருக்குது. ஸோ வந்து என்ன பண்ணணும், நமக்கு வந்து பண தேவைகள் என்னென்ன, அப்ப வந்து அதுக்கு எப்படி நம்ம பணம் ஈட்டணும்னு சொன்னா, அதுக்கு வந்து ஒண்ணு வியாபாரம் பண்ணணும், அப்படி இல்லாட்டி நம்ம வந்து வேலைக்கு போகணும். ஸோ வேலைக்கு மட்டுமே போயிட்டோம்னா நம்மளுடைய பண தேவைகள் சந்திக்கப்படுமா, கிடையாது. அப்ப எல்லாருமே வந்து என்ன யோசிக்கிறாங்க, நமக்கு வந்து இன்னொரு மாற்று வழியில வந்து ஒரு பிசினஸ் நமக்கு தேவைப்படுது, வேற ஏதாவது பணம் சம்பாதிக்கக்கூடிய ஒரு வழி தேவைப்படுது அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. அப்பதான் என்ன பண்றாங்க, நிறைய பிரைன் வாஷ் பண்ணி இந்த மாதிரி இதுல வாங்க அதுல வாங்க காசு கட்டி அதுலயும் ஏமாந்து தான் போறாங்க. சோ அப்ப வந்து என்னன்னா, நெட்வொர்க் மார்க்கெட்டிங் அப்படின்னாலே நம்ம போய் புதுசா நம்ம ஆர்சிஎம் பத்தி சொன்னா அவங்க என்னன்னு சொல்றாங்க,
இல்ல நெட்வொர்க் மார்க்கெட்டிங் எனக்கு வேணாம், ஏன்னா நான் வந்து ஏற்கனவே காசு கட்டி நான் வந்து ஏமாந்துருக்கேன், இல்ல எனக்கு இதுல நம்பிக்கை இல்லை அப்படின்னு ஒரே பேச்சா சொல்லிடுறாங்க. சோ வந்து இத மக்கள்கிட்ட வந்து எடுத்த உடனே இந்த மாதிரியான ஒரு கட்டமைப்பை நம்ம வந்து சொல்லவே கூடாது. ஒரு நெட்வொர்க் மார்க்கெட்டிங் அப்படிங்க சொல்லவே கூடாது. இது வந்து என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ்ல நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அப்ப அவங்க சொல்ல வேண்டியதெல்லாம் என்னன்னு சொன்னா, ஃபர்ஸ்ட் வந்து இந்த ப்ராடக்ட்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் நம்ம கொடுக்கணும். இந்த ப்ராடக்ட்ஸ் வந்து கொடுக்கறதெல்லாம் சக்சஸ் ஆயிருக்கு. ஒரு 10 ரூபா பேஸ்ட் கூட நம்மளால கொடுக்க முடியும். ஏன்னா அவ்வளவு விலை கம்மியான ப்ராடக்ட்ஸ் நம்ம கிட்ட இருக்கு. ஒரு 10 ரூபா பேஸ்ட் நம்ம கிட்ட எத்தனை 10 ரூபா பொருள் நம்ம கிட்ட எத்தனை இருக்கு? 10 ரூபா பேஸ்ட் இருக்கு, 10 ரூபாயில சோப் இருக்கு, 10 ரூபாயில ஊதுபத்தி இருக்கு. சோ இந்த மாதிரி 10 ரூபா ப்ராடக்ட்ஸ் நம்ம கிட்ட இத்தனை இருக்கு. அப்படி 10 ரூபாயில மிக்சர் கூட இருக்கு. ஒரு மிக்சர் கூட 10 ரூபாயில நம்ம வாங்க முடியும். ஒரு சாப்பாடு கூட பொருளை கூட 10 ரூபாயில நம்ம வாங்கிட முடியும். சோ 10 ரூபாயில இவ்வளவு பொருள் இருக்கும்போது நம்ம ஏன் வந்து அதை மக்கள்கிட்ட போய் கொடுக்க கூடாது? அப்ப மக்கள்கிட்ட கொடுக்கும்போது தான் அதோட ரிசல்ட் வந்து தெரிய ஆரம்பிச்சு. மக்கள்கிட்ட கொடுக்கும்போது நல்லா இருக்கு, நல்லா இருக்குன்னு சொல்றாங்க. நல்லா இருக்குன்னு சொல்றது மட்டும் இல்லாம அடுத்தபடியா வந்து வந்து ரெகுலரா வந்து வாங்க ஆரம்பிச்சிடறாங்க. பொருளோட குவாலிட்டிக்கு வந்து அடிக்ட் ஆகிறாங்க. இவ்வளவு குவாலிட்டியான ப்ராடக்ட்ஸ் பரவாயில்ல, கம்மியான விலையில கிடைக்குது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிறாங்க. நாங்க ப்ராக்டிக்கலாவும் நாங்க வந்து ஒரு கேம்ப் எல்லாம் வச்சு நாங்க பண்ணி பார்த்தோம். எப்படின்னா ஒரு டீ தூள் மட்டுமே, ஆசிம்ல டீ தூள் மட்டுமே எடுத்து, ஒரு டீ தூள் மட்டுமே வந்து மக்களுக்கு வந்து டீ அப்பவே ஸ்பாட்லயே டீ போட்டு கொடுத்து, ஆசிம் டீலயே நம்ம என்ன ஸ்பாட்லயே டீ போட்டு கொடுத்து, அப்புறம் ஆசிம்ல வந்து இது இருக்கு இல்லையா, போன்விட்டா மாதிரி ஒன்று இருக்கும், ஜியோ எனர்ஜி விட்டா பிளஸ் இந்த மாதிரி. அப்புறம் ஆசிம்ல என்னென்னலாம் இருக்கும் அந்த டீ சம்மந்தப்பட்டதான ப்ராடக்ட்ஸ் என்னென்ன இருக்கும், அப்புறம் குட்சிப், இந்த மாதிரி எல்லா ப்ராடக்ட்ஸுமே. குட்சிப்பெல்லாம் வந்து ஒரு டீம் வாங்கிட்டு அவர் என்ன சொன்னாரு, ரொம்ப ப்ராக்டிக்கலா வந்து இதெல்லாம் நாங்க பண்ணோம். குட்சிப் வந்து குடிச்சிட்டு ரொம்ப எனர்ஜியா இருக்குது அப்படி சொல்லி ஒரு பாக்ஸே வாங்கிட்டு போனாங்க. வந்துட்டு ஒரே ஒரு பாக்கெட் தான் குடிச்சாங்க. குடிச்சிட்டு வந்து அந்த பாக்ஸே வாங்கிட்டு போனாங்க. இது வந்து குடிச்சா கொஞ்சம் நல்லா தெம்பா இருக்குது, எனர்ஜியா இருக்குது அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு போனாங்க. எங்களோட ஃபேமிலிலேயே ஒருத்தவங்க வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கிருகிருன்னு வரப்ப இந்த குச்சிப்பெல்லாம் குடிச்சா உடனே அவங்களுக்கு மயக்கம் தெளியுது, எனக்கு நல்லா இருக்கு, ரொம்ப உடனடியா வந்து இன்ஸ்டன்டா வந்து ஒரு எனர்ஜி கிடைச்ச மாதிரி இருக்கு, நல்லா இருக்கு அப்படிங்கிறாங்க. எங்களுடைய அம்மா, என்னுடைய தாயார் கூட வந்து ரொம்ப இந்த மாதிரி உடம்பு முடியாத டைம்ல வந்து ரொம்ப சிரமப்பட்ட டைம்ல, ரொம்ப இந்த மாதிரி களைப்பா இருக்க டைம்ல அவங்க கேட்கக்கூடிய ஒரு இதுனா குட்சிப் தான் கேட்பாங்க. குட்சிப் கொடுங்க, உடனே எனக்கு ஆத்தி கொடுங்க, உடனே செஞ்சு கொடுத்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் ரிலீஃபா இருக்கும் அப்படின்னு. ஏன்னா அதுல வந்து அவ்வளோ உடனே நமக்கு அது ஒரு களைப்பா இருக்குது அப்படிங்கிற டைம்ல குடிச்சா உடனே நமக்கு ஒரு எனர்ஜி கிடைக்குது. ஸோ ஆசிம் வந்து இது வந்து ரொம்ப ஒரு கிரேட்டர் ப்ராடக்ட் இது. குச்சி பத்தி சுரேந்தர் சார் சொன்னாரு, சாரி குட் டாட் ப்ராடக்ட்ஸ் பத்தி சொன்னாரு. அது எல்லாம் உண்மைதான். குட் டாட் ப்ராடக்ட்ஸ் வந்து நாங்க அதையும் கூட சேல்ஸ் பண்ணோம். நாங்க வந்து ஒரு குட் டாட் ஒரு இது டார்கெட் வந்து கொடுத்தாங்க, இவ்வளவு ப்ராடக்ட்ஸ் வந்து வாங்கணும், 13,000 ப்ராடக்ட்ஸ் வாங்கணும். அந்த ப்ராடக்ட்ஸ் 13,500 நினைக்கிறேன். அந்த டார்கெட் வந்து அச்சீவ் பண்ணீங்கன்னா நமக்கு வந்து ட்ரிப்பு, என்ன ட்ரிப்னா நமக்கு ஆசியம் கம்பெனி வந்து, சாரி ஆசியம் டிப்போர்ட் இல்ல, சாரி ராஜஸ்தான்ல இருக்கு இல்லையா ஆசிம் ஹெட் குவார்டர்ஸ், சாரி ஹெட் குவார்டர்ஸ், ஆசிம் ஹெட் குவார்டர்ஸ் வந்து நம்ம வந்து போய் கூட்டிட்டு போவோம். அது மட்டும் இல்லாம குட் டாட் ப்ராடக்ட்ஸ் ட்ரைனிங்ஸ் எல்லாம் கொடுப்பாங்க அப்படி சொல்லி சொன்னாங்க. ஸோ அதுக்காக வந்து நானும் எனது நண்பரும் வந்து அதை ட்ரை பண்ணோம். ரொம்ப அது வாங்கினது மட்டும் இல்லாம அது வந்து சேல்ஸ் பண்ணும் போது எங்களுக்கு அதுல ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் நிறைய கிடைச்சது. என்னன்னு சொன்னா அது நாங்க சேல்ஸ் பண்ற மாதிரி நாங்களே நிறைய 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 டைப் வந்து ட்ரை பண்ணி பார்த்தோம். என்னோட நண்பர் வந்து நல்லா சமைக்கக்கூடியவர், அவர் வந்து நான் நிறைய ட்ரை பண்ணாரு. அதாவது சிக்கன் மாதிரியே இருந்துச்சு சாப்பிட்றதுக்கு. வந்து நமக்கு வேற சும்மா புதுசா ஒரு ப்ராடக்ட் இதை சாப்பிட்றோம், நம்ம எதை சொல்றாங்க சிக்கன் மாதிரி இருக்குன்னு சொல்றாங்க, உண்மையாலுமே இருக்குமான்னு தெரியல அப்படின்னால இல்லாம உண்மையிலேயே சிக்கன் மாதிரியே இருந்துச்சு. ஸோ அந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் நம்ம கிட்ட குட் டாட் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா நமக்கு வந்து நாக்குக்கு ருசியும் அழிச்சு நமக்கு வந்து ஹெல்த்தி அளிக்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட்ஸ் தான் அது குட் டாட் ப்ராடக்ட்ஸ் தான். ஸோ இந்த மாதிரி ஆசை வந்து எல்லாமே எந்த பொருள் எடுத்தாலுமே, நம்ம சாப்பிட்ற பொருள் மட்டும் இல்ல, நம்ம வெளியே யூஸ் பண்ற பொருள் எடுத்தாலுமே, நம்ம சோப் எடுத்தாலும் சரி, பேஸ்ட் எடுத்தாலும் சரி, நம்ம எல்லாமே வந்து என்னன்னாக்கா அது வந்து நம்ம உடம்புக்கு எந்த ஒரு தீங்குமே விளைவிக்க இல்லாத ஒரு பொருள் தான் எல்லாமே இருக்கு. ஓகே சரி, ஓகே நம்ம வந்து டாபிக் வந்துடலாம். என்னன்னா மிஷன் அண்ட் விஷன். மிஷன் என்ன, ஆர்சிமோட மிஷன் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டா, அப்ப சுகுமார் சார் சொன்னேன் இல்லையா, ஹெல்த் அண்ட் வெல்த் அப்படிங்கிறது முக்கியமான ஒரு மிஷன். அடுத்தபடியா பாத்தீங்கன்னா ஆர்சிஎம் வந்து பழைய அவனுடைய லோகோவில் வந்து என்ன எழுதியிருப்பாங்கன்னு சொன்னா, கம் ஒன்ஸ் ஸ்டே ஃபார் எவர், அதாவது ஒரு முறை வாருங்கள் தலைமுறை வாழுங்கள். இதுதான் வந்து அடுத்த அதோட விளக்கம். ஒரு முறை வாருங்கள் தலைமுறை வாழுங்கள்னு என்ன அர்த்தம்? அதாவது நீங்க வந்தீங்கன்னா தலைமுறை செழிப்பா வாழக்கூடிய ஒரு பிசினஸ் வந்து இதுல இருக்கு. எப்படி தலைமுறை செழிப்பா வாழும்னு சொன்னா, நீங்க ஆரோக்கியமாவும் ஸ்கிரீன்ஷாட் போடலையா சார்? ஸ்கிரீன்ஷாட் போடல. சரி சார், ஓகே சார், ஓகே சார். ப்ரிப்பேர் பண்ணல, அதனால வந்து அப்படியே பாயிண்ட்ஸா பேசுறேன். சரி சார், கண்டினியூ பண்ணுங்க சார். தேங்க்யூ சார், தேங்க்யூ. ஓகே 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 சாரி எல்லாம்
இதெல்லாம் பண்ணியிருப்பேன்னு நினைச்சாங்க. சாரி, நான் எதுவுமே நீங்க வந்தாலே ஒரு கண்டென்ட்டா இருக்கும், அதுக்காக எதிர்பார்த்து வேற ஒண்ணு. பரவாயில்ல. தேங்க்யூ. ஆக்சுவலி என்னன்னா, என்னோட செல்லு வந்து ப்ராப்ளம், வேற ஒண்ணும் இல்ல, டிஸ்பிளே ப்ராப்ளம். அது என்ன சரி பண்ணாதனால நான் அப்படியே கண்டென்ட் ஓகே சார், ஓகே, கண்டினியூ பண்ணுங்க. நெக்ஸ்ட் கண்டிப்பாக இதோட வரேன், ஸ்கிரீன்ஷாட்டோட வரேன். சாரி. ஓகே, இப்போ நம்ம என்ன பேசுறோம்? மிஷன் அண்ட் விஷன். ஓகே, மிஷன், அதாவது மிஷன் சொன்னா ஹெல்த் அண்ட் வெல்த் ஃபர்ஸ்ட். ரெண்டாவது வந்து ஆசிம் என்ன சொல்றாங்கன்னா, ஒரு முறை வாருங்கள் தரைமுறை வாருங்கள். அதுக்கு என்ன அர்த்தம்னு சொன்னா, நம்மளுக்கு வந்து இதுல வந்து எல்லாமே குவாலிட்டியான ப்ராடக்ட்ஸ், ஹெல்த்தியான ப்ராடக்ட்ஸ் வந்து இருக்கு. நம்மளுடைய தலைமுறையும் வாழ முடியும். அது மட்டும் இல்ல, ஹெல்த்தியான ப்ராடக்ட்ஸ் மட்டும் கொடுக்கறது இல்ல, அது மூலமா நம்ம வந்து என்ன கொடுக்க முடியும்னா, நம்ம வருமானத்தை கொடுக்க முடியும். நம்ம வந்து இந்த ப்ராடக்ட்ஸ் மூலமா நம்ம எப்படி வருமானத்தை கொடுக்க முடியும் அப்படிங்கறது வந்து ஆசிம் வந்து ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஓகே, அடுத்தபடியா பார்த்தோம்னா டிரான்ஸ்ஃபார்மிங் இந்தியா, டிரான்ஸ்ஃபார்மிங் லைஃப், டிரான்ஸ்ஃபார்மிங் இந்தியா. இது வந்து ஆசிரியர் இப்போ உள்ள லோகோல வந்து என்ன எழுதிருக்குன்னு சொன்னா, டிரான்ஸ்ஃபார்மிங் லைஃப், டிரான்ஸ்ஃபார்மிங் இந்தியா. அதாவது ஒவ்வொரு தனி மனிதனுடைய வாழ்க்கையும் மாத்தினா நம்மளுடைய இந்தியாவுடைய ஒரு பொருளாதாரத்தையே நம்மளால மாத்த முடியும். நம்ம ஒரு மொத்த இந்தியாவே மாத்த முடியும், வளர்ந்த நாடா மாத்த முடியும். இதுதான் வந்து ஆசைமணி மிஷன். ஓகே, அப்ப ஆசைமணி விஷன் என்ன? விஷன் என்னன்னு சொன்னா, அதாவது ஒரு பாமரனுக்கு கூட, ஒரு ஏழை கூட, ஒரு கிராமத்துல இருக்கிற ஒரு நபருக்கு கூட இந்த ப்ராடக்ட்ஸ் வந்து போய் சேரணும். எப்படி போய் சேர முடியும்? ஒரு காஸ்ட்லியான ப்ராடக்ட்ஸ் வந்து ஒருத்தர் வந்து வருமானம் இல்ல, ரொம்ப வருமானம் கம்மியா இருக்கு. அப்ப அவர் என்ன பண்ண முடியும்? நம்ம வந்து போய் கடையில வந்து பொருள், காஸ்ட்லியான ப்ராடக்ட்ஸ் வந்து யோசிப்பாரு. அப்ப வந்து என்ன பண்ணுவாரு? ஓகே, எனக்கு சீப்பான பொருளை கொடுத்துருங்க, எனக்கு விலை கம்மியான பொருளை கொடுங்க, அப்படிதான் அவர் கேட்க முடியும். அப்ப வந்து விலை கம்மியான ப்ராடக்ட்ஸ் வந்து வாங்கிட்டு வெளியில மார்க்கெட்ல வாங்குற ப்ராடக்ட்ஸ் விலை கம்மியா எப்படிப்பட்ட ப்ராடக்ட் வாங்க முடியும்? விலை அதிகமா கொடுத்தாலே வந்து ஹெல்த்தியான ப்ராடக்ட்ஸ் கொடுக்கறது இல்ல மார்க்கெட்ல. சோ அப்ப வந்து விலை கம்மியா எப்படி வாங்க முடியும்? அதை விட மட்டமான பொருள் தான் வந்து விலை கம்மியா கொடுத்து வாங்க முடியும். அப்ப வந்து ஒரு பாமரன் வந்து என்ன பண்றாங்க? பாமரன் வந்து சீக்கிரமாவே என்ன பண்ணிடுறாங்க? இந்த மாதிரி நோய்வாய்ப்பட்டு, இந்த மாதிரி சீப்பான பொருளை வாங்கி வாங்கி நோய்வாய்ப்பட்டு சீக்கிரமாக வந்து அவங்களோட வாழ்க்கையை முடிச்சுக்கிறாங்க. ஸ்லோ பாய்சன் வந்து அவங்களோட பாடியில வந்து அஃபெக்ட் ஆரம்பிச்சது. ஏன்னா நம்ம வந்து நம்ம சாப்பிடுற எல்லா பொருளுமே வந்து பாய்சன் அப்படிங்கிற லெவலுக்கு ஆயிடுச்சு. இப்ப நம்ம நியூஸ்ல வந்து பார்த்தேன் காலையில. அதாவது என்னன்னா, தென்காசியில ஒரு இந்த உண்மையாலுமே நடந்தது. தென்காசியில வந்து அல்வா கடையில தார் கலக்குறாங்க அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. தார் கலக்குறாங்களா? இதுல இப்ப ரொம்ப புதுமையா இருக்கு. எப்படி தார் கலக்குறாங்க அப்படின்னா, கலக்குறாங்க. அது வந்து கலந்து சாப்பிட்டா என்ன ஆனாக்கா, அந்த வந்து ரெகுலரா வாங்கி சாப்பிட்டோம்னா அது கண்டிப்பா வந்து கேன்சர் உண்டு பண்ணும் அப்படின்னு சொல்றாங்க. சோ வந்து மனித நேயமே இல்லாம வந்து ஒரு ஒரு இடத்துக்கு நம்ம வந்துட்டோம். ஆரம்ப காலங்கள் வந்து பாத்தீங்கன்னா, நம்முடைய முன்னோர்கள் எப்படி அவ்வளவு அதிகமான காலங்கள் வாழ்ந்தாங்க. முன்னோருடைய வாழ்க்கையை வந்து 100 வயசுலாம் வாழ்ந்திருக்காங்க, 150 வயசுலாம் வாழ்ந்திருக்காங்க முன்னோர்கள். இன்னும் பாத்தீங்கன்னா, பைபிள் எல்லாம் போட்டிருக்கு 969 வருஷங்கள்லாம் ஒரு மனிதன் வாழ்ந்தாங்க அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. இத்தனை வருஷங்களா ஒரு மனிதன் வாழ்ந்தாங்களா? ரொம்ப ஆச்சரியமா இருக்கே அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, அந்த காலத்துல வந்து கலப்படம்ங்கிற ஒண்ணு கிடையவே கிடையாது. மண்ணுல விளைஞ்சது அப்படியே சாப்பிட்டோம். அப்ப இப்போ வந்து என்ன ஆச்சு? இப்போ வந்து எல்லாமே வந்து ரொம்ப ஒரு அவசரமான ஒரு வாழ்க்கைய வந்து வாழ்ந்துட்டு இருக்கிறோம். இப்ப காலையில போறோமா, ஒரு அவசரத்துக்கு வந்து ஏதோ ஒண்ணு செஞ்சு சாப்பிடணும். நைட் வரோமா, நைட் வந்து தூங்குறோமா. இப்ப வந்து மனைவி 2 பேருமே வேலைக்கு போகக்கூடிய ஒரு கட்டாயத்துல இருக்கும். அதாவது கணவனும் போகணும், மனைவியும் போகணும். அப்பதான் வந்து குடும்பத்தை வந்து பேலன்ஸ் பண்ணி போக முடியும். அப்படிங்கிற ஒரு கட்டாயத்துல இருக்கும்போது, கணவனும் வேலைக்கு போறாங்க, மனைவி வேலைக்கு போகும்போது எப்படி சமைக்க முடியும்? சோ வந்து ஏதோ ஒண்ணு கடையில வாங்கி சாப்பிட்டுக்கிறோம். அப்படி இல்லையா, ஏதோ ஒண்ணு வந்து நம்ம இன்ஸ்டன்டா உடனே வந்து ப்ரிப்பேர் பண்ற மாதிரி ஏதோ ஒண்ணு நமக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்லி வந்து வாங்கி பண்றாங்க. சோ அப்படி பண்ணும் போதுல என்ன ஆகும்னு சொன்னா, இதுதான் நடக்கும். அவங்களுக்கு வந்து என்ன நடக்கும்னு சொன்னா, நமக்கு வந்து ஒரு ஹெல்த்தியான ப்ராடக்ட்ஸ் வந்து நமக்கு கிடைக்கிறது இல்ல. மனித நேயமே இல்லாம போச்சு. வந்து ஒரு கலப்படத்தை வந்து முன்னவெல்லாம் கலக்கும் போது யோசிப்பாங்க, நம்ம வந்து இதெல்லாம் பண்ணணுமா, கலப்படத்தை வந்து இந்த மாதிரி கலக்கணுமா அப்படின்னு யோசிப்பாங்க. இப்பெல்லாம் ரொம்ப சாதாரணமா ஆயிருச்சு. வந்து அது யாருமே யோசிக்கிறது கிடையாது. ஒரு அஜினோமோட்டோ வந்து ஒரு ஃப்ரைட் ரைஸ்ல அஜினோமோட்டோ போடுறதுக்கு யாரும் யோசிக்கிறாங்களா? யாரும் யோசிக்கிறது இல்ல. ஏன்னா அது போட்டாதான் டேஸ்ட் வரும். இல்லாட்டி அவங்க வேற கடைக்கு போயிடுவாங்க. சோ வந்து எல்லாமே பிசினஸ், எல்லாமே வந்து ஒரு வியாபாரத்தை மட்டுமே பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்து நமக்கு வந்துருச்சு. ஒரு வியாபாரத்தை வியாபாரம் மட்டும் தான் பார்க்கணும். அதுல வந்து மக்களோட நன்மையை வந்து யாருமே பார்க்கறதே கிடையாது. அப்ப என்ன ஆகும்? இப்ப இருக்க இந்த பிஸி லைஃப்ல வந்து நம்ம வந்து எதையுமே ஆராய்ச்சி பண்றதுக்கு நம்ம டைம் கிடையாது. இந்த மாதிரி வந்து இப்ப ஒரு பொருளை வாங்குறோம், அந்த பொருள் வந்து பின்னாடி வந்து எல்லாமே அவங்க பொருளை என்னென்ன போட்டிருக்காங்க அப்படிங்கிறது அந்த பேக்லயே எழுதியிருக்காங்க. சோ அதை வந்து படிச்சு பார்க்குற அளவுக்கு நம்ம டைம் இருக்கா? கிடையாது. இப்ப என்ன பண்றோம்? நம்ம வாங்குறோம், அது உடனே சமைக்கணும், உடனே சாப்பிடணும், அவ்வளவுதான். இதுதான் நம்ம லைஃப், இப்படியே போயிட்டு இருக்கு. அப்ப வந்து அது வந்து இது வந்து அவங்களுக்கு யாருக்கு வந்து பெனிஃபிட்னு சொன்னா, யாரெல்லாம் கலப்படமான பொருளை தயாரிக்கிறாங்களோ அவங்களுக்கு எல்லாம் பெனிஃபிட்ஸ். ஏன்னா யாருமே அது படிக்கிறது இல்லையே, யாருமே உள்ள என்ன இருக்குன்னு பாக்குறது இல்ல. விலை கம்மியா இருக்குது வாங்கிக்கிறாங்க, அவ்வளவுதான்.
விலை கம்மியா இருக்குன்னு சொல்ல, சாரி, அதுவே விலை அதிகமா தான் கொடுக்குறாங்க. நம்ம ஆசையை வந்து கம்பேர் பண்ணும்போது எல்லாமே வெளியூர் உள்ள ப்ராடக்ட்ஸ் அதிகமா தான் கொடுக்குறாங்க. அதிகமான விலையை கொடுத்து நோயவும் நம்ம சம்பாதிச்சுக்கிறோம். இதுதான் வந்து உண்மை. அப்ப ஆசையம் என்ன பண்றான்னு சொன்னா, விலை கம்மியான விலையும் கம்மியா கொடுத்து நமக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடிய ஒரு உன்னதமான ப்ராடக்ட் தான் ஆசம் ப்ராடக்ட் தான். சோ இப்படி ஆசையோட விஷன் என்ன சொன்னா, ஒவ்வொரு மனிதனுடைய கையிலும் ஒரு பாமரனுக்கு கூட இந்த இந்த பொருட்கள் கொண்டு போய் சேர வேண்டும் அப்படிங்கிறது ஒரு நோக்கத்தோட ஆசை வந்து ஒரு விஷன் வந்து கிரியேட் பண்ணிக்கிறாங்க. எல்லாருக்கும் எல்லாமே அப்படிங்கறதுதான். நம்ம வந்து ஒரு பணக்காரன் வந்து எப்படி ஒரு காஸ்ட்லியான ப்ராடக்ட் வாங்கி யூஸ் பண்ணி அவன் நல்லா செழிப்பா இருக்கானோ, ஆரோக்கியமா இருக்கிறானோ, அதே போல ஒரு 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 பாமரனும் இந்த பொருளை வாங்க முடிய வேண்டும், வாங்கக்கூடிய ஒரு நிலைமையில் வந்து ஒரு விலை இருக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோட தயாரிச்சு எல்லாருக்குமே கொண்டு போய் சேரும். அது வந்து யாரோட வேலை? நம்மளோட வேலை தான். நம்ம சுத்தி உள்ள எல்லாருக்குமே இப்ப நம்ம வந்து யூஸ் பண்றோம். நம்ம வந்து எவ்வளவு செல்ஃபிஷைஸ் இருக்கோம். நம்ம வந்து பொருள் வாங்குற பொருள் நல்லா இருக்கிறோம், பொருள் நல்லா இருக்குது, நம்ம யூஸ் பண்றோம், செல்ஃப் யூஸ் பண்றோம், நல்லா இருக்குது, திருப்பி நம்ம வாங்கிக்கிறோம். அதனால யாருக்கு நன்மை? நமக்கு நன்மை, நம்மளுடைய குடும்பத்துக்கு நன்மை. அதோட விட்டுறோமா? கிடையாது. நம்ம வந்து அடுத்தபடியாக ஆசை வந்து என்ன சொல்றோம்னு சொன்னா, இது வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஹெல்த், நமக்கு ஆரோக்கியமானது. அடுத்தபடியாக வெல்த். சோ வந்து நமக்கு மற்றவர்களுக்கு இது அறிமுகப்படுத்துறது மூலமா நமக்கு வந்து அவங்களுக்கு நன்மையும் செய்யறோம். ஃபர்ஸ்ட் வந்து அவங்களுக்கு நம்ம நல்லது பண்றோம். அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல பொருட்களை வந்து அறிமுகப்படுத்துறோம். இந்த மாதிரி கலப்படமற்ற பொருட்கள் வந்து அவங்களுக்கு விடுதலை பண்றோம். சோ நல்லது பண்ணி அடுத்தபடியாக அவங்களுக்கு என்ன பண்றோம்னா, நம்மளும் பணம் சம்பாதித்து இதன் மூலமாக அவர்களையும் வந்து பணம் சம்பாதிக்கக்கூடிய ஒரு வழியை வந்து நம்ம காட்டுறோம். இதோ இப்படியான ஒரு விஷயம் தான் ஆசை வந்து வச்சிருக்காங்க. ஓகே, ஒருவேளை நம்ம ஆசை வந்து அவாய்ட் பண்ணிட்டோம். ஆசை அவாய்ட் பண்ணா நமக்கு என்ன நடக்கும்? ஒருவேளை நம்ம ஒரு ஆசையை பத்தி நம்ம சொல்றோம், நம்மளே கூட நம்மளே சொல்றோம். இப்போ நமக்கு வந்து சொல்றாங்கன்னு வச்சுக்கலாம், ஒரு ஆசையை ஆசையை பத்தி சொல்றாங்க, இல்ல நான் வேண்டாம், ஆசையம் வந்து எனக்கு வேண்டாம், எனக்கு இது வந்து சரிப்பட்டு வரல, நான் வந்து அப்படின்னு சொல்லி ஆசையை அவாய்ட் பண்ணா அடுத்தபடியாக என்ன நடக்கும்? நம்மளுடைய எக்கனாமிக் ஃப்ரீடம் அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறி. நம்மளுடைய பொருளாதார சுதந்திரம் அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறி. அது மட்டும் இல்ல, நம்மளுடைய ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கை அப்படிங்கிறது கேள்விக்குறி. சோ இதெல்லாம் நம்ம வந்து இழக்கிறோம். ஆசை இழந்தா இத்தனையும் நம்ம இழக்கிறோம். ஆசை மூலமா எத்தனையோ பேர் வந்து புத்துணர்ச்சி பட்டிருக்காங்க. எத்தனையோ வந்து பாத்தீங்கன்னா, ஒண்ணுமில்ல, நான் சோறு வச்சு ஒருத்தரே சொன்னாரு, நான் வந்து முன்னாடி வந்து கண்ணாடி போட்டிருந்தேன், ரொம்ப நாளா கண்ணாடி போட்டிருந்தேன், பட் வந்து ஆசை நியூட்ரிசார்ஜ் வந்து நான் ரெகுலரா சாப்பிட ஆரம்பிச்சேன், அந்த கண்ணாடி போடுறதை விட்டுட்டேன். சோ இன்னொருத்தவங்க வந்து என்ன சொல்றாங்க, எனக்கு ஒரு ஒரு லேடி வந்து இப்ப சந்திக்க நேர்ந்தது. அவங்க வந்து பாத்தீங்கன்னா சித்தா கிளினிக் வச்சிருக்காங்க. சோ அவங்க கிட்ட இல்லாத மெடிசனே கிடையாது, அவங்களுக்கு வந்து எல்லாமே இருக்கும். பட் வந்து அவங்க என்கிட்ட கேட்டாங்க, இந்த மாதிரி வந்து எனக்கு ப்ரெஷர் வந்து ஒரு இதா இருக்க மாட்டேங்குது, நான் கான்ஸ்டன்டா இருக்க மாட்டேங்குது, ஒன்னா லோ ஆகுது இல்லாட்டி அதிகமாகுது, சோ இந்த மாதிரி தான் இருக்குது ப்ரெஷர். அப்ப என்ன பண்றேன்? நானும் என்னென்னமோ ட்ரை பண்ணி பார்த்தேன், எதுவுமே ஆக முடியல. உங்க ஆர்சிஎம்ல அதுக்கு சொல்யூஷன் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அப்ப நான் சொன்னது வந்து ஒன்னே ஒண்ணுதான், இந்த ஆர்சிஎம் வந்து இது சாப்பிடுங்க, ஆர்சிஎம் எண்ணெயில தவிர்த்து எந்த எண்ணெயும் சாப்பிடாதீங்க, வெளியில எங்கேயும் சாப்பிடாதீங்க, ஆர்சிஎம் எண்ணெய் மட்டும் ரெகுலரா சாப்பிடுங்க, கண்டிப்பா உங்களுக்கு ரிசல்ட் இருக்கும்னு சொல்லி ஆர்சிஎம் எண்ணெய் வந்து நான் ஒரு ப்ரிஃபர் பண்ணேன். அவங்க சாப்பிட்டாங்க, உண்மையிலேயே நடந்தது. அவங்க சாப்பிட்டு ஒரு 3 மாசம் கழிச்சு எனக்கு வந்து அவங்களே சொன்னாங்க, நீங்க உண்மையிலேயே பரவாயில்ல. மறுபடியும் நான் போய் டாக்டர் பார்த்தேன். அவங்க வந்து எனக்கு வந்து ப்ரெஷர் வந்து நார்மலா இருக்குன்னு சொன்னாங்க. ஏற்ற யாருக்குமா? கிடையாது, நார்மலாவே எனக்கு இருக்கு அப்படின்னாங்க. அப்ப ஆர்சிஎம் வந்து அந்த அளவுக்கு மகத்துவம் உள்ளது, அப்படிப்பட்டதான வேலைகளை தான் செய்யுது. சோ வந்து இந்த பொருட்களை வந்து மக்கள்கிட்ட நமக்கு சேர்க்கிற மூலமா நம்ம என்ன பண்றோம்னு சொன்னா, அவங்களுக்கு ஆரோக்கியத்துக்கு வழி காட்டுறோம். அவங்க நம்மளை எப்படி பார்ப்பாங்க? நமக்கு ஒரு சாட்டிஸ்ஃபைடு தான். இப்போ இதே மத்த ப்ராடக்ட்ஸ் வந்து மார்க்கெட்டிங் பண்ணா நம்ம என்ன பண்ணுவோம்? அதை எப்படியாவது நம்ம அதை மார்க்கெட்டிங் பண்ணா அதை வித்துட்டோம்னா நம்ம காசு அதை மட்டும் தான் நம்ம பார்ப்போம். அது எப்படியாவது அவங்க கிட்ட வித்துடணும், அதோட நம்ம கடமை முடிஞ்சிச்சுன்னு நினைப்போம். ஆனா இப்போ இது ஆசியம் ப்ராடக்ட்ஸ் அப்படி கிடையாது. ஆசியம் ப்ராடக்ட்ஸ் வந்து ஒருத்தர்கிட்ட போய் சேர்ந்துருச்சுன்னா அவங்க வந்து நம்ம வந்து அவங்களுக்கு நம்ம அது மூலமா பணமும் சம்பாதிச்சுக்கிறோம். பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு நமக்கு ஒரு சாட்டிஸ்ஃபைடு நமக்கு இருக்கும். என்ன சாட்டிஸ்ஃபைடு இருக்கும்? நம்ம ஒரு நல்ல பொருளை வந்து அவங்க கிட்ட கொண்டு போய் சேர்த்திருக்கோம், ஒரு ஆரோக்கியமான பொருளை வந்து கொண்டு போய் நமக்கு சேர்த்திருக்கோம் அப்படிங்கிற ஒரு சாட்டிஸ்ஃபைடு வந்து நமக்கு இருக்கும். ரெண்டாவது, அவங்களுக்கு என்ன சாட்டிஸ்ஃபைடு இருக்கும்? நம்ம வந்து கொடுத்த அவங்களுக்கு என்ன சாட்டிஸ்ஃபைடு இருக்கும்னா, நம்ம வந்து நம்ம நல்ல பொருள் தான் கொடுத்துருக்காங்க, நம்மளை வந்து தப்பா எந்த ஒரு இதுவும் நினைக்க மாட்டாங்க. இந்த மாதிரி ஏமாத்திட்டாங்க, ஏதோ மார்க்கெட்டிங் பண்றதுக்கு நம்ம வித்துட்டாங்க அப்படின்னா நினைக்க மாட்டாங்க. பரவாயில்ல, உண்மையிலேயே நல்ல பொருள் கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லி நம்ம மேல ஒரு நன்மதிப்பு வந்து அவர்களுக்கு வரும். சோ அப்படிப்பட்டதான பொருட்களை தான் நம்ம வந்து நம்மளும் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறோம், மற்றவங்களும் சேல்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். சோ இவ்வளவு உயர்ந்த ஒரு பொருளை தான் நம்ம வந்து பண்ணிட்டு இருக்கோம். சோ ஒருவேளை ஆசை வந்து அவாய்ட் பண்ணிட்டோம்னா எக்கனாமிக் ஃப்ரீடம் அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறி. அடுத்ததா பார்த்தோம்னா அன்எம்ப்ளாய்மெண்ட் அப்படிங்கிறது இப்போ வந்து எல்லா இடத்துலயும் இருக்கு. அன்எம்ப்ளாய்மெண்ட்னா மெயினா இந்தியாவில இருக்கு. இப்ப ரீசெண்டா வந்து பாத்தீங்கன்னா
இந்தியாவில் வந்து ஒரு இது முக்கியமா தமிழ்நாட்டில் வந்து ஒரு ரீசெண்டா நியூஸ் வந்து என்னன்னு சொன்னா, ஒரு முதலீட்டாளர்கள் மாநாடு நடத்துறாங்க. என்ன முதலீட்டாளர்னு சொன்னா உலக முதலீட்டாளர்கள், அதாவது வேர்ல்ட்ல வந்து இருக்கிற மிகப்பெரிய கம்பெனிஸ் எல்லாம் வந்து என்ன பண்ண சொன்னா, நம்ம தமிழ்நாட்டில் இன்வெஸ்ட் பண்ணணும். இன்வெஸ்ட் பண்ணா இதன் மூலமா எத்தனையோ லட்சம் இளைஞர்களுக்கு வந்து வாலிபர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். இது வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து ஒரு 1 ட்ரில்லியன் எக்கனாமி அப்படிங்கிற ஒரு டார்கெட்ல வந்து பண்றாங்க. ஓகே, இது வந்து பண்றது மூலமா இப்போதைக்கு வேலை கிடைக்கும், கண்டிப்பா கிடைக்கும், எல்லாருக்குமே வேலை கிடைக்கும். ஆனா இதோட ஃபியூச்சர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா, ஃபியூச்சர்ல யாருக்குமே வேலை இருக்காது. எப்படி இப்ப இருக்கிற வேலை எப்படி ஃபியூச்சர் இல்லாம போகும் அப்படின்னா, ஃபியூச்சர்ல எல்லாமே ரோபோட்டிக்ஸ் ஆயிடும், எல்லாமே கணினிமயம் ஆயிடும். எனக்கு வந்து ஒரு என்னுடைய அனுபவத்துல வந்து ஒரு நான் பள்ளி படிக்கும்போது, நான் ஸ்கூல் படிக்கும்போது என்னுடைய டீச்சர் வந்து சொன்னாங்க. அப்ப வந்து கம்ப்யூட்டர் லெசன் வந்து எங்களுக்கு இருந்தது. 5வது வகுப்புலயே கம்ப்யூட்டர் லெசன்னா கம்ப்யூட்டரை பத்தி லெசன் கிடையாது. இந்த மாதிரி ஒரு கம்ப்யூட்டர் வந்து ஒரு சும்மா ஒரு ஒரு பாடமா கொடுத்துருந்தாங்க. அதாவது கம்ப்யூட்டர் வந்து இந்த மாதிரி எப்ப கண்டுபிடிச்சாங்க, அந்த கம்ப்யூட்டர் பத்தி ஜென்ரல் நாலேஜா ஒரு ஒரே லெசன் இருந்துச்சு. அப்ப வந்து அவங்க சொன்னாங்க, அந்த ஆசிரியர் வந்து டீச்சர் வந்து சொன்னாங்க, உண்மையிலேயே ரொம்ப திருக்கு தரிசனமா சொல்லியிருக்காங்க. என்ன சொன்னாங்கன்னு சொன்னா, அதாவது இந்த கம்ப்யூட்டர் வந்து இப்ப கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆனா இந்த கம்ப்யூட்டர் மூலமா நிறைய வேலை இப்பயே பார்த்துட்டு இருக்காங்க. இது எதிர்காலத்துல என்ன நடக்கும்னு சொன்னா, இந்த கம்ப்யூட்டர் எதிர்காலத்துல பள்ளி இருக்குமாங்க டவுட். ஏன்னா எல்லாருமே என்ன பண்ணிடுவாங்க, கணினி மூலமாவே வந்து கல்வி கற்றுக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஒரு ஆசிரியர் அப்படிங்கிறது பிற்காலத்தில் இருப்பாங்களான்னு தெரியாது. எல்லாருமே கணினி வழியாக, எல்லாருமே கம்ப்யூட்டர் வழியாவே வந்து எஜுகேஷன் வந்து பண்ணி கல்வி கற்றுக்கொள்ள ஆசை இது பண்ணிடுவாங்க அப்படின்னு சொன்னாங்க. அதுல வந்து பாதி நடந்துருச்சு. என்ன நடந்துருச்சு, எல்லாருமே அப்படிதான் பண்ணிட்டு இருக்காங்க. உண்மையிலேயே என்ன பண்றாங்க, இப்ப வந்து எத்தனை ஆப் வந்துருச்சு. இப்ப வந்து டியூஷன் அப்படிங்கறதுலாம் நிறைய கட் ஆயிடுச்சு. இப்ப வந்து ஒரு பிள்ளைங்க டியூஷனுக்கு அனுப்புறப்பெல்லாம் நம்ம வந்து ஒரு கம்ப்யூட்டர் மாதிரியே செல்போன் கொடுத்தா நம்ம உட்கார வச்சுறாங்க. எப்படி உட்கார வச்சுறாங்க, அதுல வந்து இந்த மாதிரி கிளாஸ் நடக்குது, ஆன்லைன் கிளாஸ் நடக்குதுன்னு சொல்லி உட்கார வச்சுறாங்க. ஸோ எத்தனையோ பேர் பாத்தீங்கன்னா ஆஃப்லைன் கிளாஸ் எல்லாம் இப்ப நிறைய போயிருச்சு, எல்லாமே ஆன்லைன் கிளாஸ் வந்துருச்சு. ஸோ வந்து கம்ப்யூட்டர் வந்து ரூல் பண்ண ஆரம்பிச்சிச்சு. எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஆன்லைன் மூலமா அப்படிங்கிற இடத்துக்கு வந்து இப்போ வந்துட்டோம். அடுத்தபடியா அவங்க சொல்ற இன்னும் பாதி கூட நடக்க சான்ஸ் இருக்கு. என்ன பாத்தீங்கன்னா, அதாவது ஸ்கூல்லே இல்லாம போக சான்ஸ் இருக்கு. இன்னும் எதிர்காலத்துல ஸ்கூல் நம்ம வந்து ஒரு படிப்புக்காக நம்ம வந்து இந்த மாதிரி ரிஸ்க் எடுத்து நம்ம போய் ஒரு இடத்துல இவ்வளவு ஃபீஸ் கட்டி நம்ம வந்து ஸ்கூல்ல கட்டணும், பிள்ளைங்களை சேர்த்தணுமா அப்படிங்கிற நிலைமை கூட எல்லாமே வர சான்ஸ் இருக்கு. எல்லாமே ஆன்லைன் கிளாஸ் வர கூட சான்ஸ் இருக்கு. ஸோ இந்த மாதிரியான இதுல போயிட்டு இருக்கோம். ரெண்டாவது பாத்தீங்கன்னா, நம்ம டிரைவிங்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா எல்லாமே வந்து ஆட்டோமேஷன் டிரைவர்ஸ் எல்லாம் வந்து இப்ப துபாயில இந்த மாதிரி வந்து பெரிய பெரிய கண்ட்ரிஸ்ல, வளர்ந்த கண்ட்ரிஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு டிரைவரே இல்லாம அதாவது செல்ஃப் டிரைவிங் அப்படிங்கிற அடுத்து எல்லாமே வந்துருச்சு. சோ வந்து இந்த மாதிரி வந்து என்ன பண்ணுவாங்க, டாக்ஸி ஓட்டுநர்கள் என்ன பண்ணுவாங்க, இந்த மாதிரி வந்து கார் வாடகை ஓட்டுறவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னா, அவங்களோட வேலையில இழக்கக்கூடிய அபாயம் வந்து இருக்கு. இன்னும் 10-15 வருடங்கள்ல வேலை வாய்ப்பின்மையே எல்லாருக்கும் இருக்கு. நம்ம வந்து சுயமா தொழில் பண்ணலாம், நம்ம வந்து சும்மா கார் வாங்கி ஓட்டலாம் அப்படின்னாலும் நமக்கு வந்து இருக்குமான்னு தெரியாது. ஏன்னா எல்லாமே செல்ஃப் டிரைவிங் வந்துச்சு. அடுத்ததா பாத்தீங்கன்னா, நம்ம வந்து எல்லாமே மிஷின் வந்து ஆட்டோமேஷன். இப்பயே வந்து பாத்தீங்கன்னா ஆரம்பத்துல வந்து என்ன இருந்துச்சு, நம்ம வந்து என்னோட ஃபீல்ட்லயே சொல்றேன், என்னோட இன்ஜினியரிங் ஃபீல்ட்லயே நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் வந்து ஆரம்பத்துல எல்லாமே லேத்து தான் இருந்துச்சு. நம்மளுடைய ஒரு ப்ராடக்ட் வந்து வேணும்னு சொன்னா, ப்ராடக்ட் மேனுஃபேக்சரிங் பண்ணணும் அப்படின்னு சொன்னா கேஸ்டிங் ஊத்தி அதை என்ன பண்ணுவாங்க, அடுத்ததான் மிஷினிங் பண்றதுக்கு லேத்து தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா இப்ப என்ன பண்றாங்க, அதே ப்ராடக்ட் வந்து மிஷினிங் பண்றதுக்கு இப்ப வந்து சிஎன்சி, அதாவது கம்ப்யூட்டர் நியூமெரிக்கல் கண்ட்ரோல் அப்படிங்கிற ஒரு மிஷின் வந்து எல்லா இடத்துலயும் வந்துருச்சு. சிஎன்சி, விஎன்சி இந்த மாதிரி எல்லாமே ஆட்டோமேஷன் மிஷின்ஸ் இப்பயே வந்துருச்சு. அடுத்ததான் இதோட ஃபியூச்சர் என்ன அப்படின்னு சொன்னா, அதாவது இப்ப நான் இதுக்கு முன்னாடி ஒர்க் பண்ண கம்பெனிலேயே பார்த்தோம்னா ஆட்டோமேஷன் ஃபுல் அண்ட் ஃபுல் ஆட்டோமேஷன் அப்படிங்கிற ஒரு யூனிட் வந்து கொண்டு வர போறாங்க. இது உண்மையிலேயே ஃபுல் அண்ட் ஃபுல் ஆட்டோமேஷன் அப்படிங்கிற யூனிட் வந்து கொண்டு வர போறாங்க. அதுல வந்து பார்த்தோம்னா யாருமே இருக்க மாட்டாங்க. அதாவது எம்ப்ளாயிஸ் வந்து கம்மியா, அதாவது ஒரு சும்மா ஒரு அதை மேனேஜ் பண்றதுக்கு மட்டும் ஒரு 4 பேர் 5 பேர் வச்சுட்டு மீது எல்லாமே ஆட்டோமேஷன். அது கேஸ்டிங் போய் அந்த பொருள் வருதா, காம்பனன்ட் வருதா, அதுல வந்து அந்த பொருள் வந்து ரிசீவ் பண்ணி அதை வந்து அவுட்புட் கொடுக்குற வரைக்கும் எல்லாமே மிஷினே பார்த்துக்கும். அப்ப வந்து அந்த இடத்துல ஹியூமன் வந்து வேலை இழக்கிறாங்க, எம்ப்ளாயிஸ் வந்து வேலை இழக்கிறாங்க. ஸோ இப்பவே அதெல்லாம் வந்துருச்சு. அப்படிங்கும்போது இன்னொரு 10 வருடங்கள் 15 வருஷம் கழிச்சு பார்த்தோம்னா எல்லாரும் யோசிக்க ஆரம்பிச்சிடுறாங்க, நம்ம வந்து எதுக்காக வந்து சம்பளத்துக்கு ஆள் வைக்கணும், நம்ம வந்து எல்லாமே ஆட்டோமேஷன் வந்துருச்சு. ப்ராடக்ட்ஸ் வந்து ரெண்டாவது வந்து அவங்க ப்ராடக்ட்ஸ் வந்து ஒரு நம்ம மனிதர்களை கொண்டு செய்யக்கூடிய அளவுல காட்டிலும் ரோபோட்டிக்ஸ் கொண்டு செய்யக்கூடிய வந்து உற்பத்தி அதிகமா இருக்குது. அப்ப என்ன பண்ணலாம், சோ எல்லாமே வந்து ஆட்டோமேஷனா கொண்டு வரலாம்னு சொல்லி எல்லாரும் யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சோ நான் 10 வருடம் 11 வருடங்கள் கழித்து பார்க்கும்போது எல்லா இடத்துல ஒரு ஆட்டோமேஷன் வந்துடும்.
அப்ப வந்து பார்த்தோம்னா எல்லாருமே வந்து வேலை இழக்கக்கூடிய ஒரு அபாயம் வந்து கண்டிப்பா இருக்கு. ஸோ வந்து பார்த்தோம்னா எல்லா இடத்துலயுமே அன்எம்ப்ளாய்மெண்ட் அப்படிங்கிற ஒரு இடத்த ஒரு பொசிஷன் நம்ம நோக்கி போயிடும். ஓகே, அடுத்ததான் மணி சோர்ஸ். ஓகே, அன்எம்ப்ளாய்மெண்ட் வந்துருச்சு, அடுத்த மணி சோர்ஸ் என்ன, நம்ம அடுத்து பணம் சம்பாதிக்கக்கூடிய சோர்ஸ் என்ன. இப்போ நம்ம வந்து பணம் சம்பாதிச்சுக்கிறோம், அதனால என்ன பண்றோம், நம்மளுடைய பிள்ளைங்களே படிக்க வைக்கிறோம். ஆரம்பத்துல இருந்து பாத்தீங்கன்னா இன்ஜினியரிங் அப்படிங்கிறது ரொம்ப வேல்யூவா இருந்துச்சு. நம்ம எல்லாருமே என்ன பண்ணோம், நம்மளுடைய எல்லா பசங்களும் எல்லா பிள்ளைகளும் இன்ஜினியரிங் படிக்க வச்சோம். ஸோ அது மூலமா எல்லாமே இன்ஜினியரிங் படிச்சாங்க. இப்போ அவங்களோட நிலைமை என்ன, அது வந்து ஒரு கேள்விக்குறி. ஓகே, இப்போ அடுத்தபடியா என்ன பண்றோம், நம்ம பிள்ளைங்களை ஓகே மெடிக்கல் ஃபீல்ட்ல சேர்த்தலாம். எல்லாமே என்ன பண்ணலாம், மெடிக்கல் ஃபீல்டு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பெஸ்டா இருக்குது, எல்லாத்தையுமே மெடிக்கல் ஃபீல்ட்ல சேர்த்தலாம்னு இப்போ எல்லாமே அதுக்கான இது முயற்சிகளே இறங்கிட்டு இருக்கோம். அடுத்தபடியா பாத்தீங்கன்னா அதுவும் நமக்கு வந்து ஒரு கேள்விக்குறி ஆயிடும். ஸோ வந்து எல்லாருமே பாத்தீங்கன்னா ஒரு வேலையின்மை நம்ம எதிர்கால சந்ததியினருக்கு வந்து இது வந்து மிகப்பெரிய ஒரு பிரச்சனை ஆயிடும். வேலையின்மை அப்படிங்கிறது மிகப்பெரிய பிரச்சனை ஆயிடும். ஸோ அந்த சந்ததிக்கு நம்ம வந்து என்னத்தை சொல்லி தர போறோம் அப்படின்னு சொன்னா, அந்த சந்ததிக்கு நம்ம ஆசையும் சொல்லி தரணும். கண்டிப்பா ஆசையும் சொல்லி கொடுத்தா மட்டும்தான் நம்ம வாழ்றது மட்டும் இல்லாம, நம்ம வந்து பணம் ஈட்டுவது மட்டும் இல்லாம, நம்ம வந்து ஆசையும் இல்லாம நம்ம குழந்தைகளையும் இந்த வழிக்கு கொண்டு வந்தால் மட்டும்தான் அவங்களும் தன்னுடைய வாழ்க்கையை வந்து நிர்வகிக்க ஒரு வழிகாட்டுதல் நம்ம செய்ய முடியும். இப்போ இப்போ பார்த்தோம்னா ஒரு 3 days முன்னாடி போன சாட்டர்டே வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில்ட்ரன்ஸ் மீட்டிங் வச்சிருந்தாங்க. ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. நான் கேட்டேன், அந்த மீட்டிங் கேட்டேன். அப்ப வந்து எல்லாம் அந்த இந்தியன் ஆசியம் ஒண்டர் வேர்ல்டு வந்து ஓப்பனிங். அப்ப வந்து எல்லாரும் அந்த மீட்டிங்ல கலந்துருந்தாங்க. பிள்ளைங்க எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப அருமையா பேசினாங்க. அவங்களோட குழந்தைங்களுக்கு வந்து ட்ரைனிங் பண்ணிருக்காங்க, ஆசையும் பத்தி நிறைய சொல்லி கொடுத்துருக்காங்க. குழந்தைகளை ஆர்வம் பண்றாங்க. அதான் எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. சொல்லி கொடுத்து பண்ற மாதிரி எனக்கு தெரியல. பேரண்ட்ஸ் வந்து சொல்லி கொடுத்து அந்த குழந்தைங்களுக்கு வந்து இந்த மாதிரி பண்ணுங்கப்பா அப்படின்னு சொல்லி கொடுத்து பண்ற மாதிரியே தெரியல. அந்த குழந்தைகள் ஆர்வமா இந்த மாதிரி ரெசிபி பண்ணேன், ஆசை மூலமா ஆசை ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணி இந்த மாதிரி ரெசிபி பண்ணேன் அப்படின்னு சொல்லி அதை பத்தியெல்லாம் விளக்கம் சொல்றாங்க. ரொம்ப அருமையா இருந்துச்சு. எனக்கு கேட்கறதுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. பரவாயில்ல, நம்ம குழந்தைகளை இவ்வளவு சீக்கிரமா வந்து ஆசையம் பத்தி தெரிஞ்சுக்கிட்டாங்க, அதுல ஆர்வம் காட்டுறாங்க அப்படின்னா எதிர்கால சந்ததி வந்து அவங்க உருவாக்கிட்டாங்க. ஸோ எத்தனையோ குடும்பங்கள் வந்து அதை பண்றாங்க. அதை பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியா இருக்கு. ஸோ அவங்க தான் மட்டும் இல்லாம தான் தெரிஞ்சுக்கிட்டோம் அதோட நிப்பாட்டாம அவங்களுடைய அடுத்த தலைமுறைக்கு வந்து அதை சொல்லித்தராங்க. ஆசியம் பொருள் வந்து ஏன் இப்படிப்பட்ட பொருள் அப்படின்னு சொல்லித்தராங்க. அது வந்து அவங்க புரிஞ்சுக்கிட்டு அப்படியே அப்சர்வ் பண்ணி அதை வந்து அவங்க அழகா சொல்றாங்க. நம்மளோட அழகா சொல்றாங்க, நம்மளோட நிறைய சொல்றாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு, சூப்பரா இருக்கு. இதுதான் நம்ம செய்ய வேண்டியது, அடுத்த தலைமுறை சொல்லி தரணும். ஓகே, இது வந்து ஆசியம் அவாய்ட் பண்ணோம்னா கண்டிப்பா இது நமக்கு நடக்கும். ஓகே, அடுத்ததான் வேற என்ன நடக்கும்னு சொன்னா, விலையேற்றம். இப்ப இருக்கிற விலையேற்றத்துக்கு நம்ம வந்து ஈடு கொடுக்க முடியுமா, நம்மளுடைய வேலையோ அல்லது நம்ம செய்யக்கூடிய தொழிலோ நமக்கு போதுமானதா இருக்குமா அப்படின்னா இருக்காது. நம்ம செய்யக்கூடிய வேலையில நம்ம என்ன பண்ண முடியும், அதிகபட்சமா நம்மளுடைய வாழ்வாதாரத்துக்கு தேவையான இதை சம்பாதிக்க முடியும். அதுவே பத்தாம எத்தனை பேர் கடன் வாங்குறாங்க. இப்போ வந்து திடீர்னு நமக்கு வந்து ஒரு பைக் தேவைப்படுது, ஒரு கார் தேவைப்படுது, என்ன பண்ண முடியும், நம்ம வந்து உடனே லோன் போடுறாங்க. எனக்கு வந்து கடனை கொடுங்க, யார்கிட்ட போய் நிற்கிறாங்க, பேங்க்ல தான் போய் நிற்கணும். எனக்கு வந்து கடன் கொடுங்க, இந்த மாதிரி ஒரு வாகனம் வாங்கணும், இந்த மாதிரி எனக்கு வந்து பைக் வாங்கணும், ஒரு தேவை இருக்குது, எனக்கு பைக் தேவை, எனக்கு என்ன பண்ணுங்க, கடன் கொடுங்க, நான் வந்து என்ன பண்றேன், மாசம் மாசம் இவ்வளவு அமௌண்ட் உங்களுக்கு டியூ மாதிரி கொடுத்துறேன். அப்ப வந்து இது மூலமா யாருக்கு லாபம்னா பேங்க்காரனுக்கு லாபம், வங்கிக்காரனுக்கு லாபம். நமக்கு லாபமா கிடையாது, நமக்கு லாபம் கிடையாது, அவனுக்கு தான் லாபம். ஆனா நம்ம என்ன பண்றோம், பரவாயில்ல யாருக்கோ லாபமா இருந்த போது நமக்கு வந்து நமக்கு உடனே அது தேவை. ஸோ அதுக்காக நம்ம என்ன பண்ணணும், நம்ம கடன் வாங்கிடணும், அப்படி ஒரு கட்டாயத்துல தான் நம்ம இருக்கிறோம். ஸோ வந்து நம்ம மணி சோர்ஸ், அதாவது இந்த மாதிரி வந்து ஒரு எக்கனாமிக் ஃப்ரீடத்தை வந்து நம்ம லாஸ் பண்ணிடுவோம். நமக்கு வந்து ஒரு பொருளாதார சுதந்திரம், நமக்கு தேவையானதை வாங்கணும், நினைச்சதை வாங்கணும் அப்படிங்கன்னா நம்ம வந்து எல்லாத்துக்குமே கடன் அப்படிங்கிற இடத்துல நம்ம போய் நிற்கிறோம். ஸோ வந்து நம்ம வாழ்க்கை முழுக்க ஒரு கடன்லயே போயிடும், நம்மளுடைய வாழ்க்கை கடனும் போயிடும். ஸோ நம்மளுடைய எதிர்கால சந்ததியினருக்கு நம்மளால வந்து எதையுமே செய்ய முடியாத ஒரு நிலைமை வந்து நமக்கு வந்துடும். ஸோ இது வந்து கண்டிப்பா ஆர்சிஎம் அவாய்ட் பண்ணா இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம நடக்கும். அடுத்ததான் விலையேற்றம். இப்போ வந்து பார்த்தோம்னா ஒரு பெட்ரோல் வந்து நம்ம ஒரு 5 years முன்னாடி என்ன ரேட்ல இருந்திருக்கும், 5 years 6 years முன்னாடி, ஒரு 10 years முன்னாடியில பாத்தீங்கன்னா ஒரு 60 ரூபி 50 ரூபி இவ்வளவுதான் பெட்ரோல் விலையா இருந்தது. ஒரு 50 ரூபாய்க்கு தான் ஒரு லிட்டருக்கு பெட்ரோல் இருந்தது. இப்ப வந்து பெட்ரோலோட விலை என்ன, 103 ரூபா. 103 ரூபா ஒரு லிட்டர் வந்து 103 ரூபா உப்பே ஆயிடுச்சு. இதுவே வந்து அதிகம் தான். ஸோ வந்து இதுக்கு மேல ஏறாம வந்து இறங்குமா அப்படின்னா அது சான்ஸே கிடையாது. ஆனா ஒன்ஸ் வந்து அவங்க பெட்ரோல் விலை ஏத்திட்டாங்கன்னா, கவர்மெண்ட் வந்து ஏத்திட்டாங்கன்னா அதை இறக்கறக்கா இது வரைக்கும் அவங்க இறக்குனது கிடையாது. இது வரைக்கும் நம்ம அதான் பார்த்திருக்கோம். ஒரு 50 ரூபா பெட்ரோல் வந்துச்சுன்னா 55 ரூபா 60 ரூபா ஏறி இருக்க தவிர்த்து அது வந்து குறைஞ்சது கிடையாது. ஸோ வந்து அதுக்கப்புறம் என்னாச்சு, 70 ரூபா ஆச்சு, 80 ரூபா ஆச்சு, 90 ஆச்சு, இப்ப 100 ரூபா ஆயிடுச்சு. விலை வந்து ஏறிட்டே தான் போகுது. ஸோ பெட்ரோல் விலை ஏறுன்னு என்ன நடக்கும், அது மூலமா வந்து எல்லா விலையுமே ஏறும். அப்ப எல்லா பொருளோட விலையுமே ஏறும். ஸோ வந்து விலை ஏற்றத்தின் மூலமா நம்ம வந்து தடுமாறிட்டு இருப்போம். ஒரு நார்மலா பணம் சம்பாதிக்க நம்மளால வந்து தாங்கிக்க முடியுமா, நம்ம விளையாட்டுறது தாங்கிக்க முடியுமா, தாங்கிக்கவே முடியாது.
இப்ப 100 ரூபாய் பெட்ரோல் விற்குதுன்னா நாளைக்கு 120 ரூபா ஆச்சுனாக்கா நம்மளுடைய நிலைமை என்ன ஆகும்? அதை பத்தி கவலை தான் படுவோம். நம்ம என்னடா பண்றது அப்படின்னு நம்ம வாழ்க்கை வந்து ஒரு கேள்விக்குறியா தான் இருக்கும். ஆனா ஆசை மூலமா ஈடுபாடா பண்ணணும்னா ஆசை பொருட்களை வந்து நம்ம யூஸ் பண்ணி மற்றவங்களுக்கு யூஸ் பண்ண சொல்லி கொடுத்து அதுல வந்து ஒரு ஈடுபாடா பண்ணுனா மட்டுமே இதுல வந்து பணம் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பு ரொம்ப அருமையா பிரகாசமா இருக்கு. இது எல்லாமே சம்பாதிச்சுட்டு இருக்காங்க. நம்ம சும்மா எல்லாம் சொல்றது இல்ல. இந்த ஆசைகள் வந்து பணம் சம்பாதிக்க முடியும் சும்மா சொல்றது இல்லை, எல்லாமே பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா லீடர்ஸ் எல்லாமே இருக்கிறாங்க, பிராக்டிகலா பண்றதுக்கு எல்லா லீடர்ஸும் உள்ள இருக்காங்க. பொன்குணா சார் இருக்காரு, அப்புறம் மீச சுகுமா சார் இருக்காரு, ஜெகதீசன் சார் இருக்காரு. சரி, இது மாதிரி எல்லாருமே இருக்காங்க. எல்லாமே வந்து பணம் சம்பாதிக்கக்கூடியவங்க இருக்காங்க. எப்படி வந்து இப்ப பணம் சம்பாதிக்கணும் பிராக்டிகலா அவங்கள பார்த்து எல்லாம் தெரிஞ்சுக்கலாம். சோ வந்து பார்த்தோம்னா அவங்க இப்போ ஜெகதீஷ் சார்லாம் பார்த்தா எங்க போனாலும் கார்ல தான் போறாரு. அதை பத்தி யோசிக்கிறது கிடையாது, பெட்ரோல் போடணும் அப்படி எதுவுமே யோசிக்கிறது இல்லை, உடனே கார் எடுக்கிறாரு, ஒரு இடத்துக்கு போயிடுறாரு. சோ வந்து எப்படி அவர் போறாரு அப்படின்னா அது ஏன்னா அவருக்கு வந்து எக்கனாமிக் ஃப்ரீடம் அவருக்கு இருக்கு. ஆசைங் பண்றது மூலமா அது வந்து அவர் எக்கனாமிக் ஃப்ரீடம் வந்து அவர்கிட்ட இருக்கு, அதனால பண்றாரு. சோ என்னோட அப்பாவும் அப்படிதான். ஒரு இடத்துக்கு போகணும், இது லாங்கா ஒரு இடத்துக்கு போகணும் அப்படின்னு சொன்னா உடனே உடனே கார் எடுத்துட்டு போயிடுவாங்க. அதை பத்தி யோசிக்கிறது கிடையாது. அப்ப எப்படின்னா ஒரு பொருளாதார சுதந்திரம் இருக்கிறதுனால ஆசையும் பண்றது மூலமா வந்து பணம் காசு வந்து ரெகுலரா வருது. அது மூலமா ஒரு எக்கனாமிக் ஃப்ரீடம் வந்து நமக்கு கிடைக்குது. ஸோ இதுதான் உண்மை. இந்த நமக்கு வேணும்னு சொன்னா ஆசையும் கண்டிப்பா பண்ணி ஆகணும். ஓகே, அடுத்தபடியாக ஆசை வந்து ஏன் செய்யணும்? ஆசை வந்து இப்ப வந்து பண்ணலைன்னா என்ன ஆகும்னு சொல்லியாச்சு. அடுத்தபடியா ஆசை வந்து ஏன் செய்யணும் அப்படின்னு சொன்னா ஆசை ஏன் செய்யணும்னு சொன்னா ஒரு இப்ப ஏற்கனவே சொன்னதுதான், பெஸ்ட் குவாலிட்டியான ப்ராடக்ட்ஸ் வந்து சீப்பர் பிரைஸா கிடைக்குது. இது இது வந்து ஒரு முக்கியமான விஷயம். அது மட்டுமா அப்படின்னு கிடையாது, அது மட்டும் கிடையாது. இது மூலமா வந்து எத்தனையோ பேருடைய வாழ்வாதாரத்தை மாற்ற முடியும். ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து ஜாயினிங் ஃபீஸ் கிடையாது. முக்கியமான ஒரு விஷயம்னு சொன்னா ஜாயினிங் ஃபீஸே கிடையாது. நோ இன்வெஸ்ட்மெண்ட், நோ லாஸ். இது வந்து நம்ம ஆசையம் வந்து ஒரு ஜாயின் பண்றாங்கன்னு சொன்னா நீங்க இவ்வளவு காசு கொடுங்க, நீங்க வந்து ஒரு 10,000 கட்டுங்க, 5,000 கட்டுங்க, 2,000 கட்டுங்கனாலே யாரும் சொல்றது இல்லை. 2,000 ரூபாய் நம்ம வந்து கட்ட தேவையில்லை. 2,000 ரூபாய் கொடுத்து பொருள் வாங்கிக்கிறோம், நம்ம வந்து காசு கொடுக்குறோம். அதுக்கு வந்து டிஸ்கவுண்ட் பிரைஸ்ல கொடுக்குறாங்க. எம்ஆர்பியில கூட கொடுக்கறது இல்லை, டிஸ்கவுண்ட் பிரைஸ்ல நமக்கு வந்து என்ன டிஸ்கவுண்ட்ல ஆசையும் கொடுப்பாங்களோ அந்த ஐடி ரேட்டுக்கான டிஸ்கவுண்ட்லயே நம்ம வந்து வாங்கிக்கிறோம். ஸோ வந்து 2,000 வந்து நம்ம வந்து ஒரு லாபகரமா அதே 2,000 ருபி வந்து நம்ம வேற மளிகை கடையில வேற எங்கேயும் கொடுத்து டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லயே போயிருந்தோம்னா அதே 2,000க்கு இவ்வளவு பொருள் நம்ம வாங்க முடியாது. ஸோ ஆர்சிஎம் வந்து நம்ம என்ன பண்ணிக்கிறோம், டிஸ்கவுண்ட்லேயே பொருளும் வாங்கிக்கிறோம். அட் த சேம் டைம் வந்து ஜீரோ இன்வெஸ்ட்மெண்ட், நம்ம வந்து எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுமே கிடையாது. இதே பார்த்தோம்னா வெளியில போய் ஒரு பிசினஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ணோம், நம்ம வந்து திடீர்னு நமக்கு தோணுது நம்ம வந்து ஒரு எக்கனாமிக் ஃப்ரீடம் நமக்கு வேணும், ஒரு பொருளாதார சுதந்திரம் வேணும். அதுக்காக என்ன பண்ணலாம், நம்ம வந்து ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொன்னா நம்ம எங்க போய் நிற்போம், பேங்க்ல போய் நிற்போம், கடன் வாங்குவோம், கடன்காரனாவே தான் இருப்போம். ஸோ அதுல வந்து சக்சஸ் கிடைக்குமா, மேபி கிடைக்கலாம், சான்ஸ் இருக்கு. அப்படி இல்லை அப்படின்னாக்கா கிடைக்காம போகவும் சான்ஸ் இருக்கு. கிடைக்கலைன்னா நமக்கு லாஸ் தான். பட் ஆசைல எந்த ஒரு லாஸுமே கிடையாது. நோ இன்வெஸ்ட்மெண்ட், நோ லாஸ். அதே மாதிரி பாத்தீங்கன்னா நோ ரிஸ்க், எந்த ரிஸ்க்குமே கிடையாது. இப்ப நம்ம ஆசை வந்து ஃபுல் டைம் நீங்க இதே தான் பண்ணணும் அப்பதான் அவனுக்கு காசு கொடுக்குறது அப்படியெல்லாம் எதுவுமே கிடையாது. நம்ம வந்து எவ்வளவு பிசினஸ் பாயிண்ட் நமக்கு வந்து எவ்வளவு பிசினஸ் வேல்யூ இருக்கோ அதுக்கு காசு வேணும்னா ஆசை. ஸோ வந்து எந்த ஒரு ரிஸ்க் கிடையாது, எந்த ரிஸ்க் கிடையாது. ரெண்டாவது வந்து இதுக்கும் தனியா ஒரு ஆபீஸ் போட்டாகணும், அது பண்ணி எதுவுமே தேவையில்லை. நம்ம இதுல ஒரு ஸ்டோர் இருந்தாலே போதும். ஸ்டோர் மூலமா என்ன பண்ணலாம், எல்லாரையும் அங்க வர வச்சு அந்த ஸ்டோரை காட்டி அப்படியே பிசினஸ் பண்ணிடலாம். நம்ம வந்து தனியா ஆசை அதுலயும் நமக்கு வந்து ரொம்ப சிம்பிளா நிறைய இது கொடுத்துட்டாங்க. என்ன கொடுத்துறாங்க, டிஸ்பிளே வால் அந்த மாதிரி நம்ம நிறைய ஆப்ஷன் கொடுத்துட்டாங்க. ஸோ வந்து என்ன பண்ணலாம், நம்ம வீட்லயே நம்ம வந்து ஸ்டோர் வைக்கணும் அப்படின்னு நான் நினைச்சா கூட நம்ம வீட்டுல அல்லது நம்ம ஒரு ஆபீஸ்ல நம்ம இருக்கிற இடத்துல வந்து நம்ம ஸ்டோர் வைக்கணும், ஒரு கம்மியான இன்வெஸ்ட்மெண்ட்ல ஸ்டோர் வைக்கணும் அப்படின்னு நம்ம நினைச்சா கூட ஆசை வந்து அதுக்கு சூப்பரான ஒரு வழி பண்ணிட்டாங்க, அதை டிஸ்பிளே ஒன். ஸோ வந்து இந்த மாதிரி ஆசை வந்து நான் ஒரு கம்மியான இதுல கூட நம்ம வச்சுக்க முடியும், எந்த ஒரு இது கிடையாது, எந்த ஒரு லாஸ்லயும் வித்தவுட் லாஸ். ஏன்னா நமக்கு வாங்குற பொருள் எல்லாமே நமக்கு காசு தான், நம்ம டிஸ்கவுண்ட் பிரைஸ்ல வந்து சேல்ஸ் பண்ணிக்க முடியும். நமக்கு எம்ஆர்பில சேல்ஸ் பண்ணோம் நாங்கள் 20% அதுலயே ப்ராஃபிட் இருக்கு, அது போக வந்து பிவி அமௌண்ட் கொடுத்துறாங்க. ஸோ எந்த ஒரு ரிஸ்க் கிடையாது. அடுத்தபடியே பார்த்தோம்னா எந்த ஒரு லைசன்ஸும் நமக்கு தேவையில்லை. அதாவது இந்த மாதிரி வந்து பெரிய பிசினஸ் பண்ணுமா இந்த மாதிரி லைசன்ஸ் வாங்க அப்படியெல்லாம் எதுவுமே தேவையில்லை. இப்போ வந்து புதுசாக வந்திருக்கு என்னென்ன எஃப்எஸ்ஐ லைசன்ஸ் மட்டும் ஆகும். அது வந்து ஃபுட் சேஃப்டி வந்து அது கண்டிப்பா எல்லாம் நீங்க எந்த பிசினஸ் பண்ணாலுமே வாங்கி ஆகணும். எந்த ஒரு ஃபுட் சம்மந்தப்பட்ட எந்த ஒரு பிசினஸ் பண்ணாலும் மளிகை ஸ்டோர் வச்சாலும் கண்டிப்பா எஃப்எஸ்ஐ வந்து வாங்க சொல்லி இது பண்றாங்க, அது வந்து காமன் தான். அடுத்ததான் எந்த ஒரு எந்த ஒரு ஸ்டாஃப் எதுவுமே ரெக்கவர் கிடையாது. இப்போ நான் சொன்ன மாதிரி அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா டைம் பவுண்டேஷன் கிடையாது. இந்த மாதிரி இந்த டைம்ல தான் வரணும், இந்த டைம்ல தான் பண்ணணும் அப்படின்லாம் எதுவுமே கிடையாது. ஸோ நம்ம வந்து எந்த டைம்ல வேணா பண்ணலாம்.
ஆசிம் வந்து நீங்க இப்ப ஒரு 2 ஹவர்ஸ் வந்து பண்ணணும், மீதியெல்லாம் அங்க வந்து வேலைக்கு போயிட்டு எனக்கு அதுல பணம் சம்பாதிக்கணும், என்ன வேணா பண்ணலாம். ஆசிம் வந்து அதெல்லாம் எதுவுமே கிடையாது. ஆனா நாம அந்த நம்ம 2 ஹவர்ஸ் பண்றோம்னா அந்த 2 ஹவர்ஸ் நம்ம வந்து கரெக்டா நம்ம யூஸ் பண்றோம்னாலே போதும். ஏன்னா காளியப்பன் சார் எல்லாம் பாக்குறோம், அந்த மாதிரி காளியப்பன் சார் எல்லாம் 12 ஹவர்ஸ் வேலை பார்க்குறாரு. 12 ஹவர்ஸ் வேலை பார்த்துட்டு இதுலயே சக்சஸா பண்றாரு. ஸோ இதெல்லாம் ரொம்ப ஒரு ஆச்சரியமான விஷயம். வேலையும் பார்த்துட்டு பிசினஸும் பண்றாங்க. ஸோ இந்த மாதிரி ஆட்கள் ஆசியம் இருக்காங்க, எத்தனையோ பேர் இருக்காங்க. அப்ப வந்து என்ன பண்றாங்க, ஈக்குவலா பேலன்ஸ் பண்றாங்க. நான் வந்து வேலை ஆசியமுக்கு அதிக இம்பார்ட்டன்ட் கொடுக்குறாங்க, அதுதான் விஷயம். வேலைக்கே போனாலும் ஆசியமுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. அதனாலதான் வந்து அவங்க அந்த பொசிஷன்ல இருக்காங்க, வந்து முன்னேறாங்க. ஆசியம் வந்து சீக்கிரம் முன்னேறாங்க. அது காரணம் வந்து என்னன்னா, நம்ம வேலை செஞ்சா கூட ஆசியமுக்கு வந்து ஈடுபாடு காட்டி நம்ம செஞ்சோம்னு சொன்னா கண்டிப்பா நம்ம வந்து ஆசியம் முன்னேற முடியும். அடுத்தபடியா இதுக்கு வந்து காம்படேட்டிவ் பிரைசிங் பாலிசி. அதாவது நம்ம வெளியில நம்ம காம்படிஷன் வந்து பெருசா கிடையாது. என்ன காம்படிஷன் கிடையாதுன்னு சொன்னா, நம்ம இதே மாதிரி வந்து கம்மியான விலையில யாருமே இவ்வளவு குவாலிட்டியான ப்ராடக்ட்ஸ் யாருமே கொடுக்கறது இல்லை, மார்க்கெட்டிங்லேயே கிடையாது. இப்போ என்ன பண்றோம், நமக்கு வந்து காம்படிஷனே கிடையாது. ஸோ ஈஸியா வந்து மக்கள்கிட்ட ரீச் பண்ணிட முடியும். இவ்வளவு வெளியில ப்ராடக்ட்ஸ் பார்த்தீங்கன்னா விலை அதிகமா இருக்கு, நம்மளோட ப்ராடக்ட்ஸ் வந்து விலை கம்மியா இருக்கு. இது வந்து மக்கள்கிட்ட சொல்லி மக்கள்கிட்ட புரிய வச்சாலே போதும், மக்கள் ஈஸியா வந்து இந்த பொருளை வாங்கிடுவாங்க. அடுத்தபடியா பாத்தீங்கன்னா ரிப்பீட்டபிள். நமக்கு வந்து ஒரு பொருள் வந்து கொடுத்துட்டோம்னு சொன்னா அடுத்தபடியா வேணும் கேட்கறவங்க தான் அதிகமா இருப்பாங்க. பொருளை வந்து கம்ப்ளைண்ட் பண்றவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. பொருள் இப்படி இருக்கு அப்படி இருக்கு கம்ப்ளைண்ட் பண்றவங்க மேக்சிமம் இருக்க மாட்டாங்க, இருக்கவும் முடியாது. ஏன்னா அப்படிப்பட்ட ப்ராடக்ட்ஸ் எல்லாமே இருக்கு. ஸோ வந்து எல்லாமே வந்து ரிப்பீட்டபிளா வந்து நம்மளும் வாங்கக்கூடியது, மக்கள்கிட்ட ஈஸியா வந்து சேல்ஸ் பண்ண முடியும். ரெண்டாவது, இப்போ வந்து அந்த பொருள் தீருது அப்படின்னு சொன்னா, ஒரு பேஸ்ட் வாங்குறாங்கன்னு சொல்லி தீந்துருச்சுன்னு சொன்னா அடுத்தபடியா நம்மகிட்ட கேட்பாங்க. இப்போ சோப்பு தீர்ந்துருச்சுன்னு சொன்னா சோப்பு அடுத்தபடியே கேட்பாங்க. ஸோ மாசம் மாசம் எல்லாத்துக்குமே எனக்கு வந்து தேவையான பொருள் தான். இந்த மாசம் நமக்கு தீருதா, அடுத்த மாசம் நமக்கு தீரும். ஸோ மாசம் மாசம் எல்லாருக்கும் தேவையான பொருள் தான் நம்ம சேல்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். அடுத்தபடியா பார்த்தோம்னா இது வந்து ஒரு மொபைல். இப்போ வந்து ஆசியம் ப்ராடக்ட்ஸ் பத்தி தகவல் வேணும்னு சொன்னா ஒரு மொபைல் ஆப் மூலமாவே தெரிஞ்சுக்கலாம் ஒவ்வொரு பொருளை பத்தி. இப்போ வந்து ஒரு கஸ்டமர்ட்ட ஒரு பொருள் கொடுக்குறோம், சோப்பு கொடுக்குறோம், பேஸ்ட் கொடுக்குறோம், அதை பத்தி கேட்கறாங்க. ஸோ முன்ன வந்து நமக்கு வந்து கேட்கும் போது பேஸ்ட்டை பத்தி ஒருத்தர் கேட்கறாரு அப்படின்னா நமக்கு வந்து சொல்ல தெரியாது. ஏன்னா ஒரு புதிய நபர் சொல்றேன், ஒரு புதிய நபர் வந்து உள்ள வராரு, ஆசியம் ஜாயின் பண்றாரு. அவருக்கு வந்து இந்த மாதிரி ஒரு பொருளை பத்தி விளக்கம் கேட்கறாங்க. அப்போ வந்து உடனே அவர் யார் கால் பண்ணாரு, அவர் அப்ளைன் கால் பண்ணாரு. சப்போஸ் அவர் எடுக்கல, ஒரு பிஸியா இருக்கிறாரு, அவர் ஃபோன் பண்ணி எடுக்கல, அப்ப என்ன பண்ண முடியும், இல்ல எனக்கு தெரியாது அப்படின்னு சொன்னா அந்த மார்க்கெட்டிங் வந்து அவரு ஒரு தெரியாத ஒரு பொருளை வந்து எனக்கு வந்து சேல்ஸ் பண்றாங்க அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு வந்து தள்ளப்படுறவர். ஸோ இப்போ வந்து ஆசியம் வந்து ஒரு சூப்பரான ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, ஆசியம் ஆப். அந்த ஆப்ல வந்து பாத்தீங்கன்னா எல்லா டீட்டெயிலுமே இருக்கு. அந்த ஆப்பை ஓபன் பண்ணோம்னா அந்த ப்ராடக்ட் டீட்டெயில் வந்து ஃபுல்லா அதுலயே எல்லாமே இருக்கு. ஸோ பொருள் பத்தி விளக்க வேணுமா, சோப்பு பத்தி விளக்க வேணுமா அதுல இருக்கு, பேஸ்ட் பத்தி விளக்க வேணுமா அதுல இருக்கு. ஸோ இந்த மாதிரி வந்து எல்லா வித விளக்கமும் வந்து ஒரு ஆசியம் வந்து அவங்களோட அபிஷியல் ஆப்லயே கொடுத்துட்டாங்க. அது போக நிறைய டீட்டெயில் தமிழ்லயே வந்து நிறைய டீட்டெயில் வந்து அப்லோட் பண்ணியிருக்காங்க, அதுவும் பார்க்கலாம். தமிழை வந்து எப்படி தெரிஞ்சுக்கிறது சொன்னா, தமிழ்ல வந்து நம்ம தனியா போய் எல்லாம் சர்ச் பண்ண அவசியமே கிடையாது. இப்போ வந்து இப்ப டெக்னாலஜி வந்து நிறைய வந்துருச்சு. என்ன டெக்னாலஜி வந்துச்சுன்னா கூகுள் லென்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துட்டாங்க. அது மூலமா நம்ம என்ன பண்ணலாம்னு சொன்னா, நம்ம ஒரு இங்கிலீஷ் வந்து இப்போ ஒண்ணும் இல்லாம ஆசியம் ஆப்லயே உள்ள போறோம், அதுல வந்து நம்ம இங்கிலீஷ்ல இருக்கு, நமக்கு அது புரியல. நமக்கு ரெண்டாவது நமக்கு அந்த அளவுக்கு விளக்கக்கூடிய அளவுக்கு நமக்கு தெரியல. அப்ப என்ன பண்ணணும், அதுல போயிட்டு அதுல உள்ளதை வந்து கூகுள் லென்ஸ் மூலமா பார்த்தோம்னா அது எல்லாமே டோட்டலா தமிழே அவன் நமக்கு மாத்தி கொடுத்தது. இங்கிலீஷ்ல இருக்க அப்படியே நம்ம வந்து தமிழே நம்ம பார்த்துக்கலாம். ஸோ வந்து என்ன பண்ணலாம், தமிழே நம்ம வந்து நம்மளும் படிச்சு அந்த மக்களுக்கு வந்து நம்ம மற்றவங்களுக்கு அதை சொல்லிடலாம். ஸோ இவ்வளவு வந்து ஒரு ஈஸியான ஒரு ப்ராசஸ் தான் ஆசியம் கொடுத்துருக்காங்க. அடுத்தபடியா இன்னும் கூட நமக்கு வந்து விளக்கம் வேணும், ஆசியம் பத்தி நமக்கு விளக்கம் வேணும். ரெண்டாவது வந்து இதை பத்தி அப்டேட் வந்து வேணும். இப்போ புதுசு ஒரு பொருள் வந்து இன்ட்ரடியூஸ் பண்றாங்க, அது வந்து நமக்கு தெரியல. அப்ப நம்ம என்ன பண்ண முடியும், அது ஆசியம் ஆப்ல வந்து உடனே பண்ணுவாங்களா, அது உடனே பண்ண மாட்டாங்க. அப்ப வந்து அந்த புதிய பொருளை பத்தி தான் உடனே வந்து தெரியப்படுத்தணும் அப்படின்னு சொன்னா அதுக்கான அப்டேட் அதுக்கும் ஆசியம் வந்து என்ன பண்றாங்கன்னு சொன்னா, ஆசியம் வந்து அவங்களோட அபிஷியல் யூடியூப் சேனல் இருக்கு, அவங்களோட அபிஷியல் இன்ஸ்டாகிராம் சேனல் இருக்குது. ஸோ அந்த மாதிரி அவங்க அதை ஃபாலோ பண்றது மூலமா அவங்களோட நியூ அப்டேட்ஸை உடனடியாக நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அது மட்டும் இல்ல, நமக்கு வந்து அந்த இங்கிலீஷ் இருக்கும். ஸோ வந்து லாங்குவேஜ் வந்து ப்ராப்ளமா இருக்கு அப்படின்னு நம்ம நினைச்சோம்னா நம்ம வந்து கண்டிப்பா நம்ம அட்டன் பண்ணக்கூடிய ஜூம் மீட்டிங் கண்டிப்பா அட்டன் பண்ணி ஆகணும். ரெகுலரா ஜூம் மீட்டிங் அட்டன் பண்ணோம். நம்ம ஒருவேளை இன்னைக்கு பேசுனே தெரிஞ்சது பேசிட்டு இருக்கிறாங்க, ஜூம் மீட்டிங் உள்ள வராங்க, நம்ம வந்து எல்லாம் தெரியுமா, நம்ம தான் மார்க்கெட்டிங் பண்றோமே, நம்ம தான் இது பண்றோமே, அவங்க எதுக்காக ஜூம் மீட்டிங் வரணும் அப்படிங்கிற எண்ணத்தோடு இல்லாம, இல்ல நம்ம வந்து நம்ம ஒரு டெடிகேட்டா அதுல இருந்துட்டோம்னு சொன்னா நம்ம வந்து எல்லா அப்டேட்டையும் நம்ம வந்து லைவாவும் நமக்கு கிடைச்சிடும். ரெண்டாவது வந்து ஆசியம் பத்தி எதுக்காக நம்ம ரெகுலர் ஜூம் மீட்டிங் சொன்னா, நம்ம அந்த ரெகுலரா நம்ம உள்ள வரும்போது ஆசின்னு சொல்லி இதை பத்தி நம்ம ரெகுலரா பேசிட்டே இருக்கும்போது அது வந்து நம்மளுக்குள்ள வந்து ஊறிடும். நம்மள அறியாமலே அந்த தகவல் வந்து நமக்குள்ள நம்ம மூளையில பதிவாயிடும்.
ஏப்பா பதிவு பண்ணு. ஓகே ஓகே. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தோம்னா ஆர்சிஎம் வந்து நம்ம ரெகுலர் ஜூம் மீட்டிங் வரும்போது மட்டும் தான் நமக்குள்ள வந்து அந்த தாக்கம் வந்து இருக்கும். இப்போ திடீர்னு ஒருத்தர் வந்து கேட்குறாரு ஆர்சிஎம் பத்தி சொல்லுங்க, இந்த மாதிரி வந்து எனக்கு பண்ணணும் ஒரு ஆர்வம் இருக்குதுன்னு கேட்குறாரு. அப்ப என்ன பண்ணிருப்போம், நம்ம போய் அது இதுன்னு தகவலை தேடிட்டு இருப்போம். அவ்வளவு நேரம் வெயிட் பண்ண வரான், அவ்வளவு நேரம் வெயிட் பண்ண மாட்டாரு. உடனே சொல்லக்கூடிய நிலைமை நம்ம இருக்குன்னு சொன்னா ரெகுலர் ஜூம் மீட்டிங் ரொம்ப வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ரெகுலர் ஜூம் மீட்டிங் வந்தா மட்டும்தான் அந்த தகவலை வந்து நம்ம உடனே நம்மளோட மூளைகள் வந்து நம்மள அறியாமலே பதிவாயிடும், எல்லா தகவல்களும் பதிவாயிடும். ஸோ வந்து ரெகுலர் ஜூம் மீட்டிங் வந்தா மட்டும் தான் இது நமக்கு கிடைக்கும். ஸோ வந்து இந்த மாதிரி ஆசை வந்து எல்லாமே பண்ணி தராங்க. நம்மளுடைய என்ன விளக்கம் வேணுமோ, நமக்கு என்ன அப்டேட் வேணுமோ எல்லாமே வந்து நமக்கு வந்து உடனே பண்ணி தராங்க. ஸோ இப்படிப்பட்ட இது வந்து நமக்கு ஆசை இருக்கு. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா 3000+ ப்ராடக்ட்ஸ் வந்து ஆசைகள் இருக்கு. இப்போ வந்து காலையில நம்ம நைட்டு தூங்குற வரைக்கும் என்னென்ன ப்ராடக்ட்ஸ் இருக்கோ அது எல்லாமே வந்து ஆசைகள் இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு எல்லா இந்த பொருள் தான் இருக்கு அந்த பொருள் தான் இருக்கு அப்படின்னாலும் இல்லாம இப்ப மற்ற இதுல போனோம்னா உங்களுக்கு இல்ல பொருள் வந்து ரொம்ப கம்மியா இருக்கும். பட் வந்து பாத்தீங்கன்னா டார்கெட் ரொம்ப அதிகமா இருக்கும். இத்தனை நாட்கள் வந்து சேர்த்தணும், இத்தனை பேர் சேர்த்தணும் அப்படி. ஆனா உள்ள பொருளே இருக்காது. ஆனா ஆர்சிஎம் அப்படி கிடையாது. ஆர்சிஎம் வந்து நிறைய பொருள் இருக்கு, எல்லா பொருளுமே இருக்கு. இன்னும் வந்து ஆர்என்டி டிபார்ட்மெண்ட் ஆர்சிஎம் வந்து ஒரு முக்கியமான ஆர்என்டி ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் டிபார்ட்மெண்ட் இருக்கு. அவங்க என்ன பண்றாங்கன்னு சொன்னா இன்னும் புதுசா வந்து என்னென்ன பொருள் எல்லாம் உள்ள கொண்டு வரலாம் அப்படிங்கிறது ரிசர்ச் பண்றாங்க. ஸோ வந்து ஆர்சிஎம் இன்னும் புதுசு புதுசா பொருள் தான் வரும். அந்த பொருள் வந்து எப்படி வந்து அந்த கம்பெனி வந்து என்ன ஒரு வளர்ச்சி சந்திக்குது அப்படின்னு எப்படி தெரிஞ்சுக்க முடியும்னு சொன்னா அந்த எந்த கம்பெனியில் வந்து புதுசு புதுசாக வந்து பொருளை அறிமுகப்படுத்திட்டே இருக்காங்க. ரெண்டாவது வந்து எந்த ஒரு பொருளையும் நிப்பாட்டாம ஒரு ஆரம்பத்துல ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கின கோதுமை உப்பும் நமக்கு கிடைக்குது, ஒரு 10 வருஷம் முன்னாடி வாங்கின டீத்தூள் உப்பும் நமக்கு கிடைக்குது. ஸோ வந்து பார்த்தோம்னா ஒரு ரெகுலரா வந்து நமக்கு வந்து ப்ராடக்ட் வந்து யாருக்கு எந்த கம்பெனி கொடுக்குறாங்க, ரெகுலரா அவங்க வந்து புதுசா ஒரு பொருளை வந்து யார் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்றாங்களோ அந்த பொருள் தான் வந்து குரோத்தை சந்திக்குது, அந்த கம்பெனி தான் வளர்ச்சி சந்திக்குதுன்னு அர்த்தம். ஸோ நம்ம ஆசியம் கம்பெனி வந்து புதுசு புதுசா பொருட்களே அறிமுகப்படுத்துது. இதுக்கு முன்னாடி நமக்கு கிடைச்ச பொருட்களையும் நிப்பாட்டாம கொடுத்துட்டே இருக்காங்க. ஸோ வந்து ஆசியம் வந்து ஒரு மிகப்பெரிய வளர்ச்சி பாதையில் இருக்குது அப்படின்னு நம்ம இது மூலமா தெரிஞ்சுக்கலாம். ஸோ மிகப்பெரிய வளர்ச்சியான கம்பெனில நம்ம சேர்றோம். நம்ம வந்து சாதாரண ஒரு கம்பெனில வந்து சேர்றதுல ஏற்கனவே வளர்ந்த ஒரு வளர்ச்சியை நோக்கி போயிட்டு இருக்க ஒரு கம்பெனில தான் சேர்றோம். ரெண்டாவது இப்போல சர்வேல டாப் 10 நெட்வொர்க் மார்க்கெட்டிங் டைரக்ட் செல்லிங் கம்பெனில ஆர்சிஎம் வந்து 2வது இடத்துல வந்திருக்கு. ஸோ எப்பேற்பட்ட இடத்துல இருந்துச்சு, அது வந்து ரொம்ப பின்னுக்கு இருந்துச்சு, ஒரு 15 இடத்துல 20 இடத்துல அப்படி இருந்த கம்பெனி 2வது இடத்துக்கு வந்திருக்குன்னு சொன்னா அது எந்த அளவுக்கு தன்னுடைய வளர்ச்சியை வந்து பதிவு பண்ணியிருக்கு. ஸோ எந்த அளவுக்கு வேகமா முன்னிருக்கு. அது காரணம் என்ன, அந்த பொருள் மேல நம்பிக்கை. இவ்வளவு குறைவான விலையில இவ்வளவு சூப்பரான பொருள் கிடைக்கிறது, அந்த ஒரு காரணம் தான் இந்த ஆர்சிஎம் இவ்வளவு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சிக்கு காரணம். அடுத்தபடியே பார்த்தோம்னா டிப்போஸ் எல்லாமே எந்த இடத்துலயுமே நமக்கு ஒரு இந்தியாவில் வந்து இப்ப எந்த மூலையிலையும் கிடைக்கக்கூடிய ஒரு அவுட்லெட் நம்ம கிட்ட இருக்கு. இப்ப நம்ம இந்த ஊர்ல இருந்து வேற ஒரு ஊருக்கு நம்ம டிராவல் ஆகிறோம், அந்த ஊர்ல வந்து பொருள் தேவைப்படுது. ஸோ இப்போ என்ன பண்ணணும், நம்ம வந்து இங்க இருந்த பொருளை எடுத்துட்டு போய் அங்க எடுத்துட்டு போயணும். இங்க இருந்தா நம்ம வந்து பொருளை வாங்கிட்டு போய் அவ்வளவு தூரம் நம்ம டிராவல் பண்ணி எடுத்துட்டு போகணும் அவசியமே கிடையாது. ஏன்னா அந்த ஊர்லயே நமக்கு ஆசியம் டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் இருக்கு, ஆசியம் ஸ்டோர்ஸ், ஆசியம் பியூசி, ஆசியம் எல்லாமே எல்லா ஊர்லயுமே இருக்கு. அப்ப என்ன பண்ணலாம், நம்ம வந்து அங்க போய் நம்ம அதையும் நம்ம இதுலயே பாத்துக்கலாம். நம்ம ஆப்லயே போனோம்னா எந்தெந்த ஊர்ல எங்க ஸ்டோர் இருக்கு எல்லாமே அதுலயே காட்டிருக்கு. சோ என்ன பண்ணலாம், அதை பார்த்துட்டு நம்ம வந்து அந்த ஊர்ல போறோமா அந்த இடத்துல ஸ்டோர் இருக்கா வாங்கிக்கலாம் அப்படிங்கிற இடத்துல போயிடும். சோ வந்து எல்லா இடத்துலயுமே நம்ம பொருள் கிடைக்கக்கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஆசைங்க உண்டு பண்ணிருக்கணும். சோ இவ்வளவு ஒரு அருமையான பிசினஸ் தான் பண்ணிட்டு இருக்கோம். சோ நமக்கு வந்து ஆசையம் பண்ணலைன்னா நமக்கு வந்து என்னென்ன தீமைகள் ஏற்படும் அப்படின்னு சொல்லியாச்சு, ஆசை பண்ணனா என்ன நன்மைகள் ஏற்படும் அதையும் சொல்லியாச்சு. ஸோ இதுதான் பிசினஸ். ஸோ வந்து முடிஞ்ச அளவு எல்லாத்தையும் சொல்லிட்டு நினைக்கிறேன். ஸோ நம்ம ஒருவேளை நான் பேசுனதை திரும்ப திரும்ப பேசுறோம் அப்படிங்கிற மாதிரி இருக்கலாம். பட் வந்து எதுக்காக திரும்ப திரும்ப இந்த மாதிரி விஷயங்களை வந்து நம்ம சொல்லிட்டே இருக்குன்னு சொன்னா ஆசையம் பத்தி ஒரு ஆசையம் பத்தி எல்லாம் ஒரு தெளிவான ஒரு விளக்கங்கள் வந்து எல்லாருக்குமே நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ அதை வந்து மக்கள்கிட்ட சொல்லணும். இப்ப இருக்க இளைய தலைமுறை, இப்ப இருக்கிற குழந்தைகள் உட்பட ஆசையம் பத்தி எல்லாமே தெரிஞ்சுக்கிறாங்க. சோ வந்து எல்லாருமே தெரிஞ்சுக்கிட்டு நம்ம வந்து கண்டிப்பா நம்ம செய்வது மூலமா நம்முடைய வாழ்வியலை மாற்ற முடியும். நம்முடைய வாழ்வியலை மட்டும் இல்லாம நம்முடைய எதிர்கால சந்ததியினுடைய வாழ்வியலை மாற்ற முடியும். சோ வந்து எல்லாருமே அனைவரும் இணைந்து இந்த பிசினஸை வந்து ரொம்ப சூப்பர்வா செய்வோம். சோ எல்லாருக்கும் வாழ்த்துக்களை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வாழ்த்துக்கள் கிருபாகரன், சிறப்பு. நண்பர்களே, ஒரு அற்புதமான ஒரு இளைஞர் பட்டாளம்.
புரந்தர், அதை அடுத்து நம்ம கிருபாகரன் 2 பேருமே ஆர்சிஎம் அவர்களுடைய புரிதல் என்ன, ஆர்சிஎம் எதற்காக செய்யணும், ஆர்சிஎம்ல எது எல்லாம் ஈஸி, ஆர்சிஎம் இல்லைன்னா எதெல்லாம் கஷ்டம், ஆர்சிஎம் ஹெல்த்துக்கும் வெல்த்துக்கும் வேணுங்கிற அந்த ஒரு மிஷன் தான் கம்பெனியுடைய மிஷன். நம்முடைய விஷன் என்னன்னு கேட்டா ஆர்சிஎம்ஐ எல்லாருக்கும் கொண்டு போய் சேர்க்கறது தான். ஸோ மேக் இந்தியா ஹெல்த்திங்கிறது தான் நம்முடைய விஷன். மேக் இந்தியா ஹெல்த், இந்தியாவை ஆரோக்கியமான நாடாக மாற்றுவோம் என்பதுதான். எனவே நண்பர்களே, இன்றைய கூட்டம் உள்ளபடியே சிறப்பு கூட்டம். இன்னும் வளரட்டும், நிறைய இளைஞர்களை நீங்க உருவாக்கணும். அதுலேயே கிருபாகரன் சொல்லும்போது ஒரு சிறப்பான விஷயத்த, குழந்தைகள் எந்த அளவுக்கு ஆர்சிஎம் ஈடுபடுகிறார்கள். சனிக்கிழமை கோட்டை, இப்போ கிருபாகரன் ரெகுலராக சனிக்கிழமை கோட்டை அட்டன் நான் சொல்லலை, பட் கிருபானுக்கே ஒரு இது வந்துருச்சு, அது ஆர்வம் உண்டு. அந்த சனிக்கிழமை கூட்டத்தில் வந்து ரெகுலராக அந்த பிள்ளைகள் பேசுறது கேட்டு ரசித்து இப்போ வந்து அதை ருசித்து சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு உள்ளபடியே. அதுதான் அடுத்த, அது வந்து 3ஆம் தலைமுறை. நம்ம வந்து முதல் தலைமுறைனா கிருபாகரன் வந்து 2வது தலைமுறை, இந்த குழந்தைங்க தான் 3ஆம் தலைமுறை. அதனால இந்த பிசினஸ் தலைமுறை பிசினஸ்ங்கிறது இதெல்லாம் தான் எவிடன்ஸு. இந்த பிசினஸை பெரிய லெவலில் வாலிபர்கள் மத்தியிலும் பெண்கள் மத்தியிலும் கொண்டுட்டு போனேன், பெரிய வெற்றி அடைய முடியும் என்கின்ற நோக்கத்தோட இந்த கூட்டத்தை நான் வந்து உங்கள் மத்தியில கருத்துரைக்காக விட்டுறேன். கருத்துரை சொல்லக்கூடியவர்கள் தாராளமா அன்மியூட் பண்ணி கைது உயர்த்தலாம், இல்லைன்னா நீங்க ஹோஸ்டா இருந்து அன்மியூட் பண்ணி பேசலாம். நீங்க எல்லாம் அமைதியா இருக்கிறதுனால யாருமே கருத்து சொல்ல விரும்பலைன்னு நினைக்கிறேன். வாங்க, நான் மீசியண்ணா வாங்க. அண்ணா உங்களை அன்மியூட் பண்ணியாச்சுண்ணா. ஓகேண்ணா. அனைவருக்கும் மகிழ்ச்சியான மாலை வணக்கம். உண்மையிலே இன்றைய இளம் தலைவருடைய யங் ஜெனரேஷனோட மீட்டிங் ரொம்ப சூப்பராக இருந்தது, ரொம்ப அருமையாக பேசியிருக்காங்க. உண்மையிலே இன்னைக்கு மீட்டிங்கில் வந்தவங்களுக்கு நன்றி. உண்மையிலே முக்கியமாக 1396 எமரால்டு சார் வந்து இந்த மீட்டிங் இவ்வளோ சிறப்பாக பண்ணதுனால இன்னைக்கு பாருங்க 3வது தலைமுறை வர்றதுக்கான ஏற்பாடும் இப்போ நம்ம ஆர்சிஎம் 500 தலைமுறைக்கு வர 500 வருஷத்துக்கான பிளானிங் பண்ணியிருக்கான்ற மாதிரி 3 தலைமுறை வரதுக்கான ஒர்க்கை வந்து காமராஜ் சார் இன்னைக்கே அவர் ஸ்டார்ட் பண்ணிட்டார் இந்த ஜூம் மீட்டிங்கை. உண்மையிலே அவருக்கு ஒரு ரொம்ப ஸ்பெஷல் தேங்க்ஸு. உண்மையிலே ஜெகதீஷ் சார் அவர் ஒரு குழந்தைய தடமாக ஜாலியாக பேசும்போது உண்மையிலே ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்குது. அதுதான் எதுவுமே வந்து நம்ம சொல்லி கொடுக்கலன்னா கூட அவங்கள ஆட்டோமேட்டிக்காக உள்ளே வராங்க, அதுதான் அவங்களுடைய வளர்ச்சி. நம்ம இது செய் அது செய், இது நல்லா இருக்கும் பாருங்க. நம்ம நிறைய இடத்துல பசங்களுக்கு நம்மளதே ப்ரெஷர் பண்ணி சொல்லுவாங்க, நான் ஒரு ஜட்ஜா வந்தா வரணும், நீ போலீஸ் ஆஃபீஸர் வரணும், இப்படிதான் அவங்களே ஐடியா கூட. குழந்தைங்களோட மனசுல என்ன எண்ணங்கள் இருக்கு, என்ன தெளிவு இருக்கு நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். புரிஞ்சுக்கிட்டு அந்த ஒர்க்கை வந்து அவங்க கிட்ட கொடுத்தா நல்லா இருக்கும். இப்போ எப்படின்னா நம்ம கிருபாகர் சார் பேசினாரு, ஒவ்வொரு விஷயத்தையும் கம்பெனி பொருளாதாரத்தை பற்றியும் கம்பெனியோட மிஷன் பற்றியும் இந்த எப்படி இப்போ ஃபியூச்சர்ல என்ன மாதிரி நடக்க போகுதுன்றது பேசும்போது, இன்னைக்கு அப்பா எமரால்டா இருந்தா கூட அவருக்கும் ஒரு பிற்காலத்துல என்ன மாஸ்டர் பிளான் என்ன நடக்கு தெரியாம இருக்கனால தான் இந்த ஆர்சிஎம் வரன்னு வந்திருக்காரு. இன்னைக்கு ஒவ்வொரு சப்ஜெக்டையும் புட்டு சும்மா செமையா பேசியிருக்காரு, ரொம்ப அழகா. உண்மையிலே அவங்களாம் வர்றதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்கு. அதனால வந்து யங் ஜெனரேஷன் எல்லாருமே வரணுன்றதுமே பாரும். அதுக்கடுத்து என்னுடைய அன்பு மகன் சுரேந்தர், உண்மையிலே என்னுடைய அன்பு மகன் இவ்வளவு அருமையாக பேசுகிறேன்னு எனக்கு ரொம்ப ஆனந்த கண்ணீரா இருந்தது, ரொம்ப ஜாலியா இருந்தது. உண்மையிலே அவர் நான் எப்படி உண்மையை பேசணும், என்னுடைய அன்பு மகன் அந்த உண்மையை தான் அப்படியே பேசுறாரு. நான் வந்து இதுவரையில அவருக்கு வந்து இதுவரையிலும் இன்ஸ்ட்ரக்ஷன் எதுவுமே நான் கொடுத்தது சரித்திரமே இல்லை. அவரே ஃபாலோ பண்ணி அவரே பண்ணி எல்லாம் பண்ணி போறாரு. 2வது நீங்க போன் எனக்கு பேசும்போது எமரால்டு ஐயா பேசும்போது சொன்னேன், சரிப்பா நான் வரேன்னு சொல்லிடுப்பா அண்ணாரு. அந்த எமரால்டு ஐயா சொல்லும்போது அவருக்கு வந்து ஒரு ஈர்ப்பு தன்மை இருக்கு, என்னுடைய மகனுக்கு சுரேந்தருக்கு ஈர்ப்பு தன்மை இருக்கு. ஏதோ நம்ம பெரியவங்க ஒருத்தர் நம்ம சொல்லும்போது நம்ம மேல ஒரு மரியாதை வச்சு பாசத்தை வச்சு செய்ய சொல்றாங்களே. அப்ப எது நான் எப்ப சொல்லியிருக்கேன் என் குழந்தைய, என்னுடைய சன்னுக்கிட்ட, எது தேடி வந்தாலும் முடியாதுன்னு சொல்லாத, முடிஞ்சவரில் முயற்சி பண்ணு, முடியாம முடியலன்னு சொல்லிடணும், அது தப்பு ஒண்ணு இல்லை. ஒண்ணு தேடி வருதுன்னாவே அதனுடைய அதிர்ஷ்டம் என்னன்னா நம்ம கொஞ்சம் ஓரளவுக்கு சமுதாயத்துல பேரும் புகழோடு நல்ல ஒரு பிரில்லியண்டா ஒரு அறிவோட இருக்கிற மாதிரி இருந்தா நம்ம தேடி வர சொல்லி மீட்டிங்ல பேச சொல்றாங்க. திறமைன்னு ஒண்ணு இல்லைன்னா ஓரளவுக்கு பேச சொல்லுவாங்க, இருந்தாலும் நம்மளை பட்டு படம் விட்டுருவாங்க. என்னோட அனுபவத்தில் நான் கத்துக்கிட்டேன்.
இப்ப அவர் அந்த மாதிரி இன்னைக்கு பேசுறாரு போது எனக்கே ஆச்சரியமா இருக்கு. நாங்க சாதாரண பேசின்னு இருப்பான்னு பிசினஸ் பத்திலாம் நான் டிஸ்கஸ் பண்ண மாட்டேன். அவரே புகுந்து எனக்கே தெரியாது. நான் வெளியில வந்து காலையில ஒரு 2 3 ஆர்டர் இருந்து ஆயில் இருந்து அதெல்லாம் போய் கொடுத்துட்டு வந்து 1.55 தான் உள்ள வந்தேன். உள்ள 1 போடும்போது கடைசியில பார்த்தா இவ்வளவு ப்ராடக்ட்டும் எதுவுமே ஒரு மேல ரூம்ல வச்சுட்டு பேசுறாரு. எனக்கே எந்த ஒரு சஜஷன் ஐடியா கேட்கல. என்ன பேசலாம்ப்பா இன்னைக்கு சப்ஜெக்ட் என்ன பண்ணுவாருன்னு. என்னன்னா காலத்துக்கு நானே சொல்லிட்டே இருக்க முடியாது. அவரே கத்துக்கிட்டு வந்தாதான் நல்லா இருக்கும். இன்னைக்கு அந்த ப்ராடக்ட் புரோட்டீனை பத்திலாம் பேசும்போது உண்மையிலே அவரு இயற்கையா நேச்சுரலா ரொம்ப அருமையா அழகா. ஆனா என்னுடைய பணியெல்லாம் அவர் கண்டிப்பா பாப்பாரு. நைட்டு 8 மணிக்குல 9 10 11 மணிக்கெல்லாம் எடுத்து போயிருக்கேன். பொருள் எடுத்து எண்ணெய் பாக்கெட் எல்லாம் எடுத்து கொடுத்துருக்கேன். அந்த உழைப்பு கஷ்டத்தை கூட அதான் சொல்லுவாங்க, மாதா செய்தது மக்களுக்குன்ற மாதிரி நீ நான் செய்த ஏதோ கஷ்டப்பட்டு ஒண்ணு செய்யும்போது இப்ப என்னுடைய குழந்தை வந்து அதை வந்து எடுத்து செய்யறாரு என்பது உண்மையிலே ரொம்ப ஆனந்தமா இருக்கு. அதனால என்னுடைய அன்பு மகன் சுரேந்தர் அவர்களுக்கும் என்னுடைய சார்பாகவும் என்னுடைய அன்பு மனைவி ராஜலட்சுமி சார்பாக அவருக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். உண்மையிலே இந்த அழகான ஒரு மகன் பிறந்து இன்னைக்கு ஒரு கையில எடுத்து இது பண்ணணும் ஜெயிக்கணும்ன்ற மாதிரி ஒரு வெறித்தனத்தை வர்றாருன்னும் போது எனக்கு ஒரு மன நிம்மதியை போச்சு. நீ வாழ்க்கையில ஓஹோ பரவாயில்ல நம்ம ஜெனரேஷன் பிசினஸ் வந்துச்சுன்னு சொல்லிட்டு அதை ரசிக்கிறாரு அவரு. சொன்ன மாதிரி இன்னும் கூட சின்ன வண்டி தான் வச்சுட்டு 3 வண்டியில ஃபுல்லா எடுத்து பார்ப்பேன். அது இன்னொரு ஸ்கிரீன்ஷாட் போடுறேன். ஆனா உழைப்பு தாசி. என்னுடைய இப்ப சொல்ல போனா என்னோட உயிரை 2 வாட்டி ட்ரெயின்ல மாட்டி என்னோட உயிரை போயிருக்கும். அது ரவி சாருக்கெல்லாம் தெரியும். அது திருவள்ளூர் கோதுமை தூக்கி ஓடும்போது வரும்போது கீழே போடும்போது எல்லாம் பல பிரச்சனை இல்லை. ஆனா கடவுள் இன்னைக்கு என்ன பண்ணாருன்னா இவ்வளவு நல்லாவே உழைக்கிறேன் நீ நல்லா இருக்கணுன்றதுக்காக என்னை இவ்வளவு வச்சு இன்னைக்கு கிருபாகர் சார் பேசுறது என்னுடைய பையன் பேசுறது பார்த்தா ரொம்ப மற்றற்ற மகிழ்ச்சியா இருக்கு. இன்னைக்கு மீட்டிங் வந்து எல்லாருமே அதை ரசிச்சிருக்காங்க. அது சொல்றது பார்த்தா நிறைய பேர் நீங்க பேசுறத விட அவர்கிட்ட ரொம்ப தெளிவான சிந்தனையோட பேசுறாருங்க. ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி சேர்ந்த மாதிரி பேசுறாருன்றாங்க. ஆனா அவருக்கு இவ்வளவு ஞானம் இருக்கு இவ்வளவு இது இருக்குன்னு சொல்லி எனக்கு உண்மையிலே தெரியாது. நாங்க ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருப்போம், ஜாலியா இருப்போம், 2 அப்பா புள்ள மாதிரி ஜாலியா இருப்போம், ஃப்ரெண்டு எல்லாமே ஓகே. ஆனா இந்த ஆர்சிஎம்ல வந்து இவ்வளவு நேரத்துலாம் வந்து அவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு அந்த எக்ஸிபிஷன் வைக்கும்போது நம்ம இது பண்ணும்போது அவ்வளவு அழகா வந்து அவங்களே இன்ட்ரெஸ்ட் எனக்கே தெரியாது. நான் போயிட்டு சர்ப்ரைஸா அம்மாவும் பிள்ளைய வந்து வண்டியில வந்து இறங்குறாங்க. எனக்கே தெரியாது. நான் பாட்டு போயிட்டு நீங்க வாங்க வாங்க வாங்கன்னு அது கூப்பிடவே இல்லை. அதனால வந்து உண்மையிலே இன்னைக்கு எப்படி சொல்றதுன்னா எமரால்டு ஸ்பெஷல் தேங்க்ஸ் சொல்லி இளைய தலைமுறை எல்லாரையும் உருவாக்கி தராரு. உண்மையிலே அவருக்கு ரொம்ப மகிழ்ச்சி. எல்லாரும் என் பிள்ளை தான் வரணும்னு கணக்கு இல்லை. எல்லாருடைய பெண்களும் என் பையன் சொன்ன மாதிரி எல்லாருடைய மகனுங்களும் மகளும் எல்லாரும் வரணும். நான் இப்ப இருக்கிற காலகட்டத்தில் எந்த கம்பெனி மூடுவான் எப்போ எந்த கம்பெனி திறப்பான்னு தெரியாம போச்சு வாழ்க்கை சூழ்நிலை. இன்னைக்கு விலைவாசி நிலைமைக்கு போயிட்டு இருக்கு. அதனால வந்து எல்லாருமே சேர்ந்து செய்யலாம். நல்ல அருமையான தொழில். இப்ப பார்க்கப்போட அங்கங்க பியூசி ஒண்டர் வேல்டு குயிக் ஏதோ ஓடிக்கிட்டு தரத்து போயிட்டே இருக்கு பிசினஸ். இது சாதாரண ஒரு கார்வண்ணன் பத்தி எங்க தம்பி என்னுடைய பையன் சுரேந்தர் சார் பேசினாரு. சொன்ன ஒரு சின்ன விஷயம்தான். அன்னைக்கு அந்த பக்கம் வரும்போதுன்னு கவிதா ராம்குமார் கடை பக்கம் வரும்போது மழை வந்துதான். அதனால அந்த கடை வருமா நின்று இருக்காரு. ஆனா ஆர்சிஎம்ல நிக்கிறேன்னு தெரியல அவருக்கு. ஆனா அவர் வந்து ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி ஆர்சிஎம்ல இருந்திருக்காரு. அன்னைக்கு சப்போர்ட்டிங் இல்லை எதுவும் இல்லைன்னு சொல்லிட்டு அப்படி விட்டுட்டு எதிர்பாராம அப்படி போர்டு தலையை திரும்பி பார்த்தாராம். பார்க்கும்போது ஆர்சிஎம் போர்டு போட்டுருந்தான். அப்பயே அவருக்கு உயிர் வந்துச்சா. ஓ நம்ம பழைய இடத்த பிடிச்சிட்டு சொல்லிட்டு மழையில ஒதுங்கினவர் இன்னைக்கு வந்து ஒரு ஐடி போட்டு நினைச்சு பார்க்கல. இப்ப அதிர்ஷ்டம் பாருங்க எப்படி எப்படி வருது பாருங்க. மழையில ஒதுங்கினாலும் வருது, தென்னம்பத்து கீழே ஒதுங்கினாலும் வருது, எங்கெங்க வருது. நேற்று அதுதான் அவர் அவ்வளவு பெரிய மீட்டிங்ல ரெடி பண்ணி அந்த அந்த நம்ம ஷால்லாம் போட சொல்லி ஏற்பாடு பண்ணி நேற்று அவ்வளவு பேர் வந்தாங்க. அவ்வளவு பேர் எதுக்குன்னா பாருங்க அதிர்ஷ்டம் ஏபி வர்றது எந்த ரூபத்திலே வருவாங்கன்றது. அதுதான் நம்ம வந்து பொறாமப்படக்கூடாது. நம்மளுக்குன்னு நேரம் வரும்போது எங்க வேணாலும் வந்து நம்ம கிட்ட வந்து கொட்டும். அதான் சொல்ல மீச சாருக்கு தான் சரி, அமரால்டு சார் தான், ஜெகதீஷ் சார் வந்து அப்படிலாம் ஒண்ணுமே இல்லை. ஒரு மழையை ஓரத்துக்காக தங்கின மனுஷன் இன்னைக்கு ஒரு ஏபி போட்டு இன்னைக்கு எவ்வளவு பெரிய ஒரு ஃபங்க்ஷன் இது பண்ணியிருக்காருன்னா அவருக்கு கார்வண்ணன் சாருக்கு பாராட்டுகள். கவிதா ராம்குமார் எஃபெக்ட் எல்லா லீடர் லீடர் வந்தாங்க. உண்மையிலே சூப்பர். எல்லாம் நேற்று சொன்ன மாதிரி தான். ராஜு சாரி சரி, பாபு சார், குணா சார், ரவி சார், நானு என் சன்னி, என்னோட ஒய்ஃபு கவிதா மேடம் கூட ஒரு ஸ்டாஃப் எல்லாமே சூப்பர். உண்மையிலே எல்லாமே நல்லா இருந்தது. ரொம்ப நன்றி, வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். அனைவரும் டைமண்ட் ஆக வேண்டும் வாழ்த்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஆவடி வெல்வோம். நன்றி அண்ணா, நன்றி, வாழ்த்துக்கள். நண்பர்களே, இன்றைக்கு இரவு கூட்டம் பெண்கள் கூட்டம். லேடிஸ் மீட்டிங்ல அவங்களுக்கு வந்து ரெகுலரா புதன்கிழமை பண்றாங்க. முடிஞ்சா நம்ம வாலிபர் கூட்டத்தை அந்த மாதிரி பண்ணணும். வாரத்தில் ஒரு மீட்டிங் இரவு கூட்டத்தை வந்து நம்ம வாலிபர்கள் 1 மணி நேரம் பண்ணா நல்லா இருக்கும். அந்த அளவுக்கு வாலிப பிள்ளைகளை நம்ம உருவாக்கணும். நம்ம முடிஞ்சா
அவங்களுடைய குழந்தைகளை வந்து நீங்க சொன்னா எங்க பையன் வர்றாப்படி எங்க பையன் வர்றாப்படின்னு நீங்க ஒரு ரெஃபரன்ஸ் கொடுத்தா நம்ம அங்கே அறையில் ஆட வச்சு அம்பலத்துக்கு கொண்டு வரலாம். அதற்கான முயற்சி எடுக்கலாம். வாரத்துல ஒரு நாள் வந்து நம்ம பெண்களுக்கு கொடுக்குற மாதிரி, வாரத்துல ஒரு நாள் பிள்ளைகளுக்கு ஒதுக்கி இருக்கிற மாதிரி சில்ட்ரன்ஸ் ப்ரோக்ராம் இருக்கு சாட்டர்டே. அதே மாதிரி வாரத்துல ஒரு நாள் வந்து நியூட்ரி சார்ஜுக்கு நம்ம ஒதுக்கி இருக்கு 3 நாள். இனி ஒரு நாள் நம்ம என்ன செய்யலாம்னா தாராளமா வாலிப பிள்ளைகளுக்காக உருவாக்கலாம். அதற்கு இங்க இருக்கிற சுதந்திரம் கிருபாரன் எல்லாம் அதே மாதிரி இங்க இருக்கிற லீடர்கள் எல்லாரும் உங்க பிள்ளைகளை தயார் பண்ணா, வாலிப பிள்ளைகளை தயார் பண்ணா அவங்களுக்குன்னு ஒரு கூட்டத்தை நம்ம உருவாக்கலாம். அவங்க டேஸ்ட் என்னங்கிறது அவங்களுக்குள்ள ஒருத்தர் பேசி ஒரு டீமா உருவாவாங்க. வளருவோம் நண்பர்களே, வாழ்த்துகிறோம். உங்க எல்லாரையும் நான் அன்மியூட் பண்ணிடுறேன். ஜெயார்சியம் சொல்லிட்டு ஒரு வாழ்த்துக்கள். ஜெயார்சியம் குடார்சியம் குடார்சியம் ஜெயார்சியம் குடார்சியம் ஜெயார்சியம் குடார்சியம் ஜெயார்சியம் வாழ்த்துக்கள். இரவு பொறுத்து ஆல் தி பெஸ்ட்.